இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 1. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜஸ்ட் ஒரே அட்டாக்லயே நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை கொண்டுதான். அவ்வளவு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரையே நம்ம ஹீரோ கொண்டுதான். அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கான். நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இதுக்கு மேல என்னால பவர்ஃபுல்லா மாற முடியாது. ஏன்னா என்னோட மேஜிக்கல் கிரஸ்டோட லிமிட் இதுதான். என்னோட ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் இது கிரியேஷனை பேஸ் பண்ணது. செகண்ட் கிரஸ்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். தேர்ட் கிரஸ்ட் ரேபிட் ஃபயர். ஃபோர்த் கிரஸ்ட் இதுதான் நான் அடையணும். ஏன்னா இதுதான் காம்பேட் எபிலிட்டி. மனுஷங்க பறக்கும் போதே அவங்க பெர்த் மார்க் மாதிரி தான் அந்த கிரஸ்டும் வரும். சோ இந்த லைஃப்ல என்னால இதை அடைய முடியாது. இதை நான் அடையணும்னா என்ன நானே ரீஎன்கார்னேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னை தானே ரீஎன்கார்னேஷன் பண்ணிக்கிடுறான். நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த ஃபோர்த் கிரஸ்ட் அடைஞ்சிட்டான். இப்ப இவன் ரொம்பவும் சின்ன பையனா இருக்கான். தம்பி நீ இவ்வளவு சின்ன வயசுலயே கேபிட்டல்ல வைக்கிற எக்ஸாம்ல கலந்துக்கிட போறியா அப்படின்னு சொல்லி அந்த வண்டி ஓட்டுறவர் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றான். ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. அது ரொம்பவும் பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவு பெரிய மான்ஸ்டர்லாம் இந்த ஏரியால கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா குதிரை நிக்குது. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் வந்திருக்கு. நம்ம ஹீரோ அதை ஒரே அட்டாக்ல கொண்டுதான். அவர் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லி இப்ப கேபிட்டல்ல டிராப் பண்ணிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த கேபிட்டல சுத்தி பார்த்துட்டு இந்த இடம் ரொம்பவும் சூப்பரா இருக்கு. என்னோட சொந்த ஒரு மாதிரி இது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது சார் அப்படின்னு ஒரு பொண்ணு கெஞ்சற சவுண்ட் கேக்குது. என்ன நம்ம ஹீரோ போய் பாக்குறான். என் ஃப்ரெண்டோட ஸ்வாட் உடஞ்சு போச்சு. அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் கிரியேட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. இந்த கடையில இருக்கிற வெப்பன்லாம் நல்லா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு என்சான்மெண்ட்டும் இல்லங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். சார் ப்ளீஸ் எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. இந்த ஏரியால எங்கேயுமே கிடைக்காதுமா. நீ வேணா ரெடிமேடா எடுத்துக்கிடுதியா அப்படின்னு அவர் கேட்கவும் சரி அப்படின்னா அது இவ்ளோ நீளமா இருக்கணும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். உஷ் 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 இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஈஸியா கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் ஒருவேளை நான் அப்படி ஒரு ஸ்வாட கிரியேட் பண்ணாலுமே அதுல என்சான்மெண்ட் என்னால போட முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும் நான் அதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே தம்பி உன்னால அது முடியுமான்னு கேட்கவும் என்னோட இந்த கிரஸ்டால எதுனால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது கிரஸ்டா ஃபெயிலியர் ஆச்சு. நீ சொன்ன உடனே கூட நான் நம்பினேன். ஆனா உன்னோட கிரஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப டவுட்டா இருக்குன்னு கடைக்கார் சொல்லவும் நீங்க அந்த ஸ்வாட ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேஜிக் ஸ்டோனை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை நம்புறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா உன்கிட்ட ஒரு மேஜிக் ஸ்டோன் தான் இருக்கு. அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் இல்ல எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப கடைக்கார் வந்துட்டு ஸ்வாட செய்யறதுக்காக உள்ள போய் ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னோட பேரு ஆமோலித்தசியஸ். ஒரு பணக்காரனுக்கு என்ன இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. சோ நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. என்னோட பேரு மேட்டியஸ் ஹில்டஸ் ஹைமர். என்ன நீ மேடின் கூப்பிடலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் மேடி நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஸ்வாட் தான் அது. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போதே அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் வரா. நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்ததுமே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வருது. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பார்க்கவோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வருது. ஹை என்னோட பேரு மேடியஸ் ஹில்டஸ் ஹைமர். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. என்னோட இன்ட்ரோடக்ஷன் நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா இதுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். என்னோட பேரு லோரி ஆவென்ட்ரா. எனக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது. நான் சிங்கிள் தான். உனக்கு விருப்பம் இருந்தா என்ன லோரின்னு கூப்பிடு அப்படின்னு அவ சொல்லவும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் யோசிச்சுட்டு இருக்கா. இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நானும் சிங்கிள் தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவர் ஸ்பாட ரெடி பண்ணி கொண்டு வராரு. என்சான்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் இங்கே வான் கடற்கர் கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மேஜிக் கிறிஸ்டல் எடுத்து அந்த ஸ்வாட்ல வச்சு நம்ம ஹீரோ என்சான்மெண்ட்டை டக்குன்னு முடிச்சிருந்தான். அதுக்குள்ள முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வேணா ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நான் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ இப்ப எந்திக்கும் போது அந்த ஸ்வாட் டேபிள்ல லைட்டா படுது. அதுலயே டேபிள் 2 துண்டாயிருது. எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இது எப்படிப்பா பண்ண அப்படின்னு கடற்கார கேட்கவும் ஜஸ்ட் இது சாதாரண என்சான்மெண்ட் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இதுல சீட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நான் தான் இந்த ஸ்வாட ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். என் கண்ணு முன்னாடி தான் நீயும் இதை சாண்ட் பண்ண. உனக்கு நிறைய திறமை இருக்கு தம்பி. நீ ஒரு என்சாண்டரா மாறுதியா அப்படின்னு கடைக்கார கேட்கவும் இல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேபிட்டல்ல நடக்கிற அந்த எக்ஸாம்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோ லோரிய மீட் பண்றான். நீயும் இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு வந்திருக்கியா அப்படின்னு அவ கேக்குறா. அடச்ச அப்படின்னு லோரி ஃப்ரெண்ட் வருத்தப்படவும் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி லோரி சேர பண்றா. ஹீரோ செஞ்சு கொடுத்த ஸ்வாட வச்சு லோரி அந்த எக்ஸாமினரோட ஸ்வாடையே 2 துண்டா வெட்டிருதா. சோ லோரி இப்போ ஈஸியாவே அதுல பாஸ் பண்றா. மேடி உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம். நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். லோரியோட ஸ்வாட நீ தான் என்சான் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். நீ ரொம்ப திறமசாலின்னு நான் கேள்விப்பட்டேன். உங்க அப்பா உனக்கு என்ன கத்து கொடுத்துக்காருன்னு பாக்கலாம் தான் நானே நேர்ல வந்தேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கவும் எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் நல்லாவே தெரியும். உன்னோட திறமையை பத்தியே தெரியும். அதனாலதான் சாதாரண எக்ஸாமினர்ஸ் உனக்கு பார்த்தா நானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவன் சண்டைக்கு ரெடி ஆகுறான். ஆக்சுவலி அந்த கேபிட்டலோட ஒரு பெரிய ராயல் நைட் தான் அவன். அவனே நம்ம ஹீரோ வந்துட்டு அசால்ட்டா தோக்கடிக்கிறான். கேபிட்டலோட ராயல் நைட்டியை இவன் தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப அடுத்தது மேஜிக் பவரை யூஸ் பண்ணி டார்கெட் அட்டாக் பண்ணணும். இப்ப லோரி தான் வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறா எதுக்காக இவங்க என்கேண்டட் கேஸ்டிங்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்லி இவங்க அட்டாக் பண்றதுக்குள்ள டைம் ஆயிரும். அப்படின்னா வேர்ட்லெஸ் கேஸ்டிங்கே இந்த காலத்துல இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். போன ஜென்மத்துல நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அந்த ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் தான் லோரி கிட்டயும் இருக்கு. அந்த கிரஸ்ட் தான் இந்த காலத்துல பவர்ஃபுல்லான கிரஸ்ட்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான அந்த கிரஸ்ட கிரஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபயர் வச்சு மட்டும் தான் அட்டாக் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் எந்த எலமெண்ட்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபயர் தான் பேசிக். அதனால தான் அதை யூஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னு அந்த எக்ஸாமினர் சொல்றாரு. நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். உன்னோட கிரஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர்ல உன்னால அட்டாக் பண்ண முடியலன்னா கவலைப்படாத. மத்ததுல நீ ஹையஸ்ட் ஸ்கோர் எடுப்ப அப்படின்னு அந்த எக்ஸாமினர் நம்ம ஹீரோ வச்சு
கிளியர் பண்ணவோ டார்கெட்டை அட்டாக் பண்ணா மட்டும் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக் வர வைக்கிறான். இவன் எப்படி சாண்டே பண்ணாம மேஜிக் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரே அட்டாக்லயே எல்லா டார்கெட்டையும் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் கிரியேட் பண்றான். அது ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பள்ளத்தையே கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறான். அம்மாவும் வந்திருக்காங்க. லோரி உன்னோட யூனிஃபார்ம்ல நீ ரொம்ப அழகா இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் அழகா இருக்க மேடி அப்படின்னு சொல்லி லோரி சொல்றான். அந்த செகண்ட் அகாடமியோட பிரின்சிபல் இந்த மொத்த ஸ்கூலையும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கவும் இவர் தான் பிரின்சிபலா அப்படின்னு சொல்லி ஆமா வந்து ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. எனக்கு அதிகமா பேசுறது பிடிக்காது. அகாடமில இருக்கிற மாதிரி உங்களோட கிரெஸ்ட வச்சு நாங்க உங்களை வேல்யூ பண்ண மாட்டோம். உங்க திறமைக்கோ பெர்ஃபார்மன்ஸ்க்கும் தான் வேல்யூ. சோ நல்ல ட்ரைனிங் எடுத்து உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க அப்படின்னு அவர் கிளம்புவோம். உண்மையிலேயே இவர் நிறைய பேசலப்பா அப்படின்னு சொல்லி லோரி பாக்குறா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மேடியஸ் ஹில்டஸ் ஹைம்பர் நீ என்னோட ரூம்ல வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் ஸ்கூல் கிரவுண்ட் நாசமாக்கிட்டேன், ஒருவேளை என்ன ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். உள்ள போ மேட்டியஸ் அப்படின்னு பிரின்சிபல் பின்னாடி வந்து நிக்கிறாரு. எல்லாரும் நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீ தான் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்க, உன்னோட திறமைகளை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கவோ என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். நீயே பாத்திருப்ப எல்லாருமே சாண்ட் பண்ணி தான் அவங்க மேஜிக் யூஸ் பண்றாங்க, ஆனா நீ வேர்ட்லெஸ் கேஸ்டிங் யூஸ் பண்ண நான் கேள்விப்பட்டேன். சண்டை போடுற இடத்துல நமக்கு வேர்ட்லெஸ் கேஸ்டிங் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதிரிங்க கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதிலே யாரையும் நம்மளால அட்டாக் பண்ண முடியாது. சோ வேர்ட்லெஸ் கேஸ்டிங் நான் பரப்பணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் அகாடமில இருக்கிறவங்க வேர்ட்லெஸ் கேஸ்டிங்க்கு எதிரா இருக்காங்க. வரப்போற இன்டர் அகாடமி காம்படிஷன்ல வேர்ட்லெஸ் கேஸ்டிங்கோட பவர் என்னன்னு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு அந்த பிரின்சிபல் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த காம்படிஷனோட ரிசல்ட் காமிக்கிறாரு. செகண்ட் அகாடமி எப்பவும் தோத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. வேர்ட்லெஸ் கேஸ்டிங் எங்களுக்கு டீச் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க வேர்ட்லெஸ் கேஸ்டிங் கத்துக்கிட போறீங்க, அதுக்கு ஸ்பெஷலான ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹே இது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ என்சான்ட்மெண்ட் எதுவும் இல்லாம வேர்ட்லெஸ் கேஸ்டிங் எப்படி பண்றதுங்கறத செஞ்சு காமிக்கிறான். இவர் மட்டும் இல்ல நம்ம ஆளுங்களையே ஒருத்தங்க இப்ப பண்ணுவாங்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர்ல ஒருத்தர் வந்துட்டு எனக்கு கேஸ்டிங் யூஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இந்த வேர்ட்லெஸ் மேஜிக் ரொம்பவே ஈஸியா இருக்கு, மேடியஸ் எனக்கு இதை கத்து கொடுத்தாரு, நான் ஒரே நாள்ல இவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், கண்டிப்பா உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ எல்லாருக்குமே வந்து வேர்ட்லெஸ் கேஸ்டிங்க கத்து கொடுக்குறான். ஆமா கூட ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டா, ஆனா லோரியால மட்டும் அவளோட சாண்ட சொல்லாம அவளோட மேஜிக் கரெக்டா யூஸ் பண்ண முடியல, மத்தவங்க எல்லாம் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படவும் லோரி உன்னோட கையை கொண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவா கையை பிடிக்கவும் உடனே லோரி கொஞ்சம் வெக்கப்படுறா. என்னோட மாணவ ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான், அதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட மாணவ கொஞ்சத்தை அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான். இப்போ அவளுமே நல்ல மேஜிக் யூஸ் பண்றா. ஃபர்ஸ்ட் அகாடமிக்கும் நம்ம ஹீரோவோட செகண்ட் அகாடமிக்கும் அந்த இன்டர் அகாடமி காம்படிஷன் வருது. சோசன் ஒன் தான் ஃபர்ஸ்ட் அகாடமில சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு லோரி சொல்லவோ சோசன் ஒன்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஹையஸ்ட் மேஜிக் பவர் இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் அகாடமில அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி லோரி சொல்றா. என்னோட எதிரி ரொம்பவோ 10 மடங்கு என்னை விட பவர்ஃபுல்லா இருக்காங்கிறத நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மேடி அப்படின்னா நீ இதுல கலந்துக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு டீமன் லெவலுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி லோரி சொல்றா. டீமன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அவங்க எல்லாம் ஹியூமன்ஸோட எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிரவுண்டுக்கு வரான். என்னோட காலத்துல நான் எல்லா டீமன்ஸையுமே அழிச்சிட்டேன், ஆனா வீக்கான டீமன்ஸ் எல்லாம் தப்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிரஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கிற ஒருத்தனை போய் நம்ம கிட்ட அனுப்பி விட்டுருக்காங்களே, செகண்ட் அகாடமி தோக்குறதுக்காகவே ஆளுங்களை அனுப்பிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அகாடமி ஆளுங்க வந்து கலாய்க்கிறாங்க. அகாடமில இருக்கிற அந்த லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் ஓவரா பேசுறான். இவன் ஒரு டீமன் ஹியூமன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான், அவன் கையில போலியான ஒரு கிரஸ்ட வச்சுட்டு ஹியூமன்ஸ் கூட ஈஸியா நடமாடிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அட்டாக் பண்ணவோ ஃபர்ஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. அந்த டீமன் மட்டும் அப்படியே நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பவரை பார்த்து அவன் பயந்து போய் ஃபர்ஸ்ட் மேஜிக் ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேஸ்டிங் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவன் கேஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடியே அவன் மேஜிக் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகமா பாத்துட்டு இருக்காங்க. இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் மாதிரி இருக்கிற மனுஷன் யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட்ல ஒரு என்சான்மெண்ட் யூஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ணவோ நம்ம ஹீரோ ஈஸியா தடுத்துட்டான். உனக்கு வேர்ட்லெஸ் கேஸ்டிங் தெரியுமா அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். ஹியூமன் மாதிரி தெரியறதுக்கான அந்த ஸ்பெல்ல நம்ம ஹீரோ பிரேக் பண்ணவோ இப்போ அந்த டீமன் அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுது. இது ஒரு டீமன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சேஃபா இங்க இருந்து வெளியே அனுப்புங்க, ராயல் பேலஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி 10 ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜையும் நைட்ஸையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் வந்து சொல்றாரு. இப்போ அந்த டீமன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஈஸியா ஷீல்ட வச்சு தடுக்கிறான். அந்த டீமன் தப்பிச்சு ஓட பாக்குது. நம்ம ஹீரோ டக்குன்னு கால்குலேட் பண்ணி அவனோட ஸ்வாட்ல என்சான்மெண்ட் யூஸ் பண்ணி அதோட ரெக்கையை வெட்டி அந்த டீமனையும் கொன்றுதான். பட் நம்ம ஹீரோவோட பிளேட் உடைஞ்சு போயிருது. தனியாளா இவன் ஒரு டீமனையே தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் என்னோட ப்ரீவியஸ் ஏஜ்ல கயாசா இருந்தப்போ டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக ரொம்பவும் பாடுபட்டேன், ஆனா இந்த டே அண்ட் ஏஜ் வரைக்கும் இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கஸ்ட் கிரெஸ்ட் அடையணும்னு சொல்லி தன்னைத்தானே ரீஇன்கார்னேஷன் பண்றான். பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு ஹில்டஸ் ஹைம்பர் ஃபேமிலியில 3வது பையனா பிறக்கிறான். அண்ட் இப்போ நம்ம ஹீரோவோட பேர் மேடியஸ். கயாசா இருந்த போன ஜென்மத்து ஞாபகம்லாம் வந்ததுக்கு அப்புறம் மேஜிக் நம்ம ஹீரோ நல்லாவே இப்ப யூஸ் பண்றான். செகண்ட் அகாடமில நம்ம ஹீரோ இப்ப ஜாயின் பண்ணி ஒரு டீமனை கொண்டிருக்கான். டீமனுங்க வந்தது வெளியே தெரியக்கூடாதுன்னு டீச்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மேடி நல்ல வேலை உனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி லோரி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. லோரி நீ என்ன பண்றன்னு தெரியுதான்னு ஆல்மா வந்து கேட்கவும் அது வந்து அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறா. இப்போ பிரின்சிபல் வந்து நம்ம ஹீரோவை கிங்க பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாரு. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஹிஸ்டரியிலேயே யாரும் டீமனை தனியால தோக்கடிச்சது இல்ல அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. எட்வர்ட்
எட்வர்ட் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி அப்படின்னு கிங் வந்து ஹெட் மாஸ்டர்ட்ட கேக்குறாரு. உங்களை பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம் அரசே அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. டீமன் தோக்கடிச்சது இந்த ஹீரோ தானா அப்படின்னு அரசர் கேட்கும்போது ஆமா அரசே அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். உன்னோட அந்த சாதனையை இந்த உலகம் ஃபுல்லா பரப்பி உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தையே நான் ஒப்படைச்சிருக்கணும் அப்படின்னு அரசர் சொல்லவும், ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு கண்ட்ரியை ஆட்சி செய்யறதுல எல்லாம் விருப்பம் இல்ல, பொதுமக்களுக்கு தெரிஞ்சா பேனிக் ஆவாங்க, சோ அதனால என்னால அதை பண்ண முடியாது, உனக்கு வேற என்ன வேணும்னு கேளு. டபுள் என்சாண்டட் மேஜிக் ஸ்வாட் ஒன்னு என்கிட்ட இருக்கு, டவுன்ல இருக்கிற கிராஃப்ட்ஸ்மேன் கொடுத்தாரு அப்படின்னு கிங் சொல்லவும், இந்த டவுன்ல இருந்த கடைக்கார என்கிட்ட அதே மாதிரி இன்னொரு ஸ்வாடையும் கேட்டார், நான் செஞ்சு கொடுத்தேன், அதுதான் இதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன் ஃபேஸை பார்த்தாலே உனக்கு அதுல விருப்பம் இல்லன்னு தெரியுது, உனக்கு என்ன வேணுமோ நீயே கேளு அப்படின்னு அவர் சொல்லவோ, இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டஞ்சனுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸ் அண்ட் மினரல்ஸ் நான் கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நம்ம ஹீரோ இருந்த காலத்துல டஞ்சனுக்காக பெரிய பெரிய ராஜ்யங்களை சண்டை போட்டுக்கிடும், ஏன்னா டஞ்சனுக்குள்ள அவ்வளோ ரேர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதே மாதிரி மான்ஸ்டர்ஸோட பார்ட்ஸும் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அரசரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. சோசன் ஒன்னா இருக்கிறவங்க தான் இந்த டீமன்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது, என்னோட ராயல் நைட்ல இருக்கிறவங்க கூட சோசன் ஒன்ஸ் தான். ரீசெண்டா அதுல இருந்த ஒரு நைட் திடீர்னு காணாம போயிட்டாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சோசன் ஒன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கிங்டம்குள்ள டீமன்ஸ் மனுஷங்க மாதிரி வேஷம் போட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே வந்துட்டாங்க அப்படின்னு அரசர் சொல்லவும், நான் எல்லா பெரிய டீமன்ஸையும் அழிச்சிட்டு ரீஇன்கார்னேஷன் ஆனா வீக்கர் டீமன்ஸ் எப்படியோ தப்பிச்சு இவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மனுஷங்க மாதிரி இருக்கிற டீமன்ஸ் நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு தனி செக்யூரிட்டி டீம் அமைப்புமா அப்படின்னு அரசர் கேட்கவும், இல்ல வேண்டாம் அரசே, ஏன்னா இந்நேரத்துக்கு டீமன்ஸ் மனுஷங்க மாதிரி வேஷம் போட்டது வேஸ்ட்னு நினைச்சிருப்பாங்க, அவங்களோட கோல் இப்போ டைரக்டா கிங்டம் கைப்பற்றுறதா தான் இருக்கும், என்னோட கேஸ் என்னன்னா எப்படி அவங்க இன்னும் 3 மாசத்துல படையை திரட்டி போர் தொடுக்க வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவும் கம்மியான டைம் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா கிங்டமோட செக்யூரிட்டி எப்படி டைட் பண்றது அப்படின்னு அரசர் யோசிக்கவோ, இல்ல நமக்கு அது அதிகமான டைம் தான், இந்த கிங்டமே கவர் பண்ற லெவலுக்கு நான் ஒரு மேஜிக்கல் பேரியரை கிரியேட் பண்றேன், நமக்கு அதுக்கு ஜஸ்ட் 1 மாசம் தான் தேவைப்படும், செகண்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா இதை முடிச்சிடலாம், அண்ட் வேர்ட்லெஸ் காஸ்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அரசர் ஓகே அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இப்ப கிங்டமோட ட்ரெஷர் ரூம்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து அந்த பேரியரை கிரியேட் பண்றதுக்கோ இல்லன்னா நம்ம ஹீரோவோட பர்சனல் யூஸ்க்கோ எந்த பொருள் வேணுமோ எடுத்துக்கிடலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இருக்கிற மோஸ்ட்லி எல்லாமே வேஸ்டா தான் இருக்கு, அங்க ஒரு ஸ்வாட் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். போன ஜென்மத்துல கயாசா இருக்கும்போது நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஸ்வாட் தான் அது, இந்த ஸ்வாட் உங்களுக்கு எங்க கிடைச்சது நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு ஏன்ஷியன் ருயின்ஸ்ல கிடைச்சது, ஆனா அதோட மேஜிக் யாருக்குமே யூஸ் பண்ண தெரியல, அதை அப்படியே வச்சிருக்கோம்னு சொல்லவும், நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு பென்டென்ட் எடுக்கிறான். இதையும் போன ஜென்மத்துல நம்ம ஹீரோ தான் கிரியேட் பண்ணிருப்பான். மான்ஸ்டர்ஸ் கொண்ட இந்த பென்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அதிகப்படுத்தும், இப்போ நான் டஞ்சனுக்கு வர போறேன், கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். எல்லாரும் வேர்ட்லெஸ் காஸ்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேடி, இந்த கிங்டம் சைஸ்க்கு நீ ஏதோ பெரிய மேஜிக்கல் பேரியரை கிரியேட் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி லோரி வந்து கேட்கவும், ஆமா அதை கிரியேட் பண்றதுக்கு எனக்கு மேஜிக் ஸ்டோன் தேவை, அதுக்காக தான் நான் இப்போ டஞ்சனுக்குள்ள போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தனியாவா போற அப்படின்னு அவங்க கேட்கவும், டஞ்சனுக்குள்ள போகும்போது நிறைய ஆளுங்க இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீங்க என் பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்களும் கூட வரணும்னு ஆசைப்படியா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு அமைதியா நிக்கவும், நான் கேட்க கூடாததை கேட்டுட்டோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, அது போக என்னால ஸ்வாட வர யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஆல்மா சொல்லவும், அடச்சா இதுக்கு தான் நீங்க இவ்வளவு யோசிச்சீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ரிலீஃப் ஆயிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னால ஆரோஸ் நல்லா யூஸ் பண்ண முடியும்னு சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆரோல மேஜிக் யூஸ் பண்ணா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு காமிக்கிறான். உன்னோட கிரஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இதுதான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. மேடி, எனக்கும் இதே மாதிரி கத்துக்கூட, நானும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு லோரி சொல்லவும், உன்னோட கிரியேஷன் மேஜிக் உனக்கு என்சார்ட்மெண்ட் கரெக்டா இருக்கும், கண்டிப்பா அதுதான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்படின்னா அது சீக்கிரம் கத்துக்கூட அப்படின்னு சொல்றா. சரி கத்து தரேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, ஐ ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறா. லோரி, நீ என்ன பண்றன்னு தெரியுதுன்னு ஆல்மா சொல்லவும், அவங்க 2 பேரும் உடனே வைக்கப்படுறாங்க. என்னோட 4th கிரஸ்ட் ஃபைட்டிங்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும், லோரியோட கிரியேஷன் மேஜிக்கும் ஆல்மாவோட ஸ்ட்ரென்த்தும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரி வாங்க டஞ்சனுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். டஞ்சனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரொம்பவும் சிம்பிளான மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கும், இதை வந்துருது அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு குட்டி மான்ஸ்டர் எடுத்துட்டு வந்து இதை வச்சு நீங்க ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை தூரமா வச்சுட்டு இதை ஏன் பண்ணி ஆடி அப்படின்னு சொல்றான். அதோட ஷெல்ஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த ஆரோஸ் அதை எதுவுமே பண்ணாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆல்மா சொல்றா. நீ எப்பவும் போல மேஜிக் கேஸ் பண்ணு, ஆனா அந்த ஆரோல அந்த பவர் இருக்குதா நினைச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதே மாதிரி அவ்வளவு பண்ணி ஈஸியா அந்த மான்ஸ்டரை கொண்டுருதா. சரி இப்போ இதே தான் பண்ண போறா, ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா, ஆரோவோட ஒரு எண்ட்ல ஒரு த்ரெட் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ, இன்னொரு எண்ட் உன்னோட கையில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ, இப்போ அதை ஷூட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ ஸ்ட்ரைட்டா ஷூட் பண்றா, ஆனா அது நம்ம ஹீரோ கால் பக்கத்துல இருக்க ஒரு மான்ஸ்டர் போய் அட்டாக் பண்ணுது. ஆரோ எப்படி கரெக்டா டைரக்ஷன் மாறிச்சு அப்படின்னு லோரி கேட்கவும், இதுதான் த்ரெட் கைடட் என்சான்மென்ட், டைரக்டா அது மான்ஸ்டர் இருக்கிற இடத்த போய் அட்டாக் பண்ணும், ஒரே ஆரோல 2 மான்ஸ்டர்ஸ் கொல்ற வரைக்கும் நீ பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகேன்னு கிளம்புறா. மான்ஸ்டர் செத்ததுக்கு அப்புறமா மேஜிக் ஸ்டோன் வர அதை கலெக்ட் பண்ண மறந்துடாத, பேரியரை கிரியேட் பண்ண அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அனுப்புறான். லோரி, உனக்கு சொல்லி தரதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்தை நான் உனக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். நீ சண்டை போடுறதுக்கு முன்னாடி உன்னோட வெப்பன்ஸ் எப்படி நீயே மேக் பண்ணி அதை என்சான் பண்றதுங்கிறத நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லி அந்த டஞ்சனோட வாளை உடைக்கிறான். இதுல இருக்கிற மினரல்ஸ் நம்ம மேஜிக் மூலியமா பிரிச்செடுத்து தான் உன்னோட வெப்பனை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அதை எப்படி பண்றதுன்னு அவளுக்கு கத்து கொடுக்குறான். மேஜிக் மூலியமா அதை ஒரு கிறிஸ்டல் ஃபார்முக்கு மாத்தி அதை பவுடரா மாத்தி அயன் அண்ட் மித்ரால லோரி ரெடி பண்றா. நம்ம அந்த பேரியரை கிரியேட் பண்றதுக்கு இதுவும் நமக்கு அவசியம் தான். சரி இப்போ இதுல உன்னோட வெப்பனை ரெடி பண்றது அப்படின்னு கத்து தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்து கொடுக்குறான். நீ உண்மையிலேயே ஒரு இன்டெலிஜென்ட் மேடி அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டுறா. ஒரே ஆரோல 3 மான்ஸ்டர்ஸ் கொல்றதுக்கு ஆல்மா கத்துக்கிட்டா. லோரி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பாப்பா அப்படின்னு அவ வந்து பார்த்தா. லோரி அவளே இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வாட கிரியேட் பண்ணி அதை என்சான் பண்ணவும் கத்துக்கிட்டா. இப்ப ஆல்மாக்கு ஒரு ஆர்மரியா அவ ரெடி பண்ணி கொடுக்குறா. லோரி, நீ உண்மையிலேயே சூப்பரா கிரியேட் பண்றேன்னு சொல்லவும், மேடி தான் எனக்கு கத்து கொடுத்தா, அவனை தான் பாராட்டணும்னு லோரி சொல்றா.
இப்போ நம்ம இந்த டஞ்சனோட 10th ஃப்ளோர் வரைக்கும் போக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது 10th ஃப்ளோரான அவங்க ஷாக் ஆகுறாங்க. உங்களால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி போலாம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. இந்த ஃப்ளோர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு வரவும் மான்ஸ்டர்ஸ் வருது. லோரியோட பவரை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் அடிக்க முடியலன்னு ஆல்மா இப்ப ஈஸியா அழிச்சிருதா. ஆல்மாக்கு தேவைப்படுற ஸ்ட்ராங்கான மேஜிக் அரச லோரி கிரியேட் பண்ணி கொடுக்குறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெண்டு பேருமே இம்ப்ரூவ் ஆகிட்டே வராங்க. நல்ல வேளை நான் என்னோட பெண்டன்ட் எடுத்து வந்தது ஹெல்ப்ஃபுல்லா போச்சு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் வருது. இதுக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்ட மாதிரி இது கிடையாது, ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க இது சமாளிச்சிருவாங்களா இல்ல நான் போய் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நிக்கிறான். லோரி வந்து அவளோட ஃபயர் பவரை யூஸ் பண்றா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஆல்மா வந்து அதை கொண்டுதா. நீங்க ரெண்டு பேருமே நல்ல டீம் ஒர்க் பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நான் கேம்ப் கிரியேட் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லி மான்ஸ்டர்ஸ் வர முடியாதபடி ஒரு பேரியர்ல நம்ம ஹீரோ டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு கிளம்புறான். மாடி நீ எங்க போறேன்னு அவங்க கேட்கவும் நான் 25th ஃப்ளோருக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. லெஜெண்டரி அட்வென்ச்சரர்ஸ் 24வது ஃப்ளோர் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுலயும் அவங்க டீம்ல 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அப்புறமா காட் ஆஃப் மேஜிக் கயாஸோட ப்ரொடெக்ஷன்ல தான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். காட் ஆஃப் மேஜிக் கயாசா, ஒருவேளை இந்த பேர் கோ இன்சிடென்ட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அந்த 25th ஃப்ளோருக்கு போறான். அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா கொண்டுட்டு பேரியரை கிரியேட் பண்ண தேவையான ஒரு மெட்டீரியலை கலெக்ட் பண்றான். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் கீழே இருக்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். நான் இவ்வளவு தூரம் வந்ததுலயே என்னோட மேஜிக் லெவல் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது இந்த டஞ்சனோட பாஸ் மான்ஸ்டரா தான் இருக்கும். ஆனா நான் போக தான் போறேன். என்னோட 4th கெஸ்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ டைரக்டா இப்ப கீழே குதிக்கிறான். அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து நிறைய மான்ஸ்டர் அந்த இடத்துல வச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல அழிச்சிருந்தான். அந்த மான்ஸ்டர் என் முன்னாடி தான் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த மான்ஸ்டர் வந்த மாதிரி நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுது. ஓ சர்பன்ட் ஸ்னேக்கா, இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இது எனக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அதை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அது வாயில வெனம வர வச்சிருக்கு. அதோட ஒரு அட்டாக் என் மேல பட்டா கூட நான் அவ்வளவுதான் இறந்துருவேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறமா பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடுறேன். இது எனக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அந்த ஸ்னேக் நம்ம ஹீரோவை அப்படியே முழுங்கிருது. நம்ம ஹீரோ அதோட உடம்புக்குள்ள இருந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ அதுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கான். ஆனா அப்பவும் அந்த ஸ்னேக் விட்டு கொடுக்கறதா இல்ல. ஹீரோ அவன் ஸ்வாட்ல என்சான்மெண்ட் யூஸ் பண்ணி அதோட உடம்பையே ரெண்டா கிழிக்கிறான். ஓ நீ இப்பவோ விட்டு கொடுக்கறதா இல்லையா? அந்த காலத்துல ஃபேமஸா இருந்த ஒரு டெக்னிக் நான் யூஸ் பண்ண வேண்டியதான். மானா ஸ்டோனை டிஸ்ட்ராய் பண்ணா அது அப்படியே காத்துல அந்த இடம் ஃபுல்லா பரவும். மொத்த மானா பவரையோ என்னோட ஸ்வாட்ல சேனல் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தா அது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அந்த ஒரு அட்டாக் அந்த டஞ்சனே மொத்தமா அதிருது. பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கல் அட்டாக் நான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு டீமன் சொல்லவும் இந்த காலத்துல இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாம் இதை பண்ணவே முடியாது. இதை வேற ஏதோ ஒரு மான்ஸ்டர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு டீமன் சொல்லுது. மாடி அது என்ன சத்தம் அப்படின்னு லோரி கேட்கவும் நான் ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை கொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி கதறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுறாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பெல் அப்படிங்கறதெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். இங்க உண்மையிலேயே தலைமைசாலி தான் சார் அப்படின்னு இந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்லவும் இதை தோக்கடிச்சதுல எனக்கு இந்த மானா கிறிஸ்டல் கிடைச்சது, இதுக்கு எவ்வளவு தருவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பேரியர் கிரியேட் பண்ண நமக்கு மேஜிக் ஸ்டோன் தேவைப்படல அப்படின்னு ஆல்மா கேட்கவும் இந்த சைஸ் பார்த்தாது இதை விட பெருசா தான் தேவை. அப்படியே தேவைப்பட்டாலும் டஞ்சன்ல போய் திருப்பி ஏதாச்சும் பெரிய மான்ஸ்டர் தோக்கடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு பெரிய சைஸ் மானா ஸ்டோனை ஒரு நேஷனல் ட்ரெஷராவே அறிவிக்கலாம் சார். உங்ககிட்ட கொடுக்குற லெவலுக்கு எங்க கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 750 கோல்டு காயின் அப்ப கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம 3 பேர் இருக்கோம், ஆளுக்கு 250 ஈக்குவலா பிரிச்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும். ஆனா இதுல உனக்கு தான் அதிக பங்கு சேரும், அப்படிதானே அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்றான். அதை நீங்க சென்ஸ் பண்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அது டீமன்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஆல்மாவும் லோரியுமே அதை சென்ஸ் பண்றாங்க. டெவிலஸ கொண்டது செகண்ட் இயர் அகாடமி ஸ்டூடெண்ட் தானே, அது யாருன்னு நம்ம போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 டீமன்ஸ் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் வீக்கா இருக்கான், இன்னொருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கான். வீக்கா இருக்கிற டீமனை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா எங்களால டீமன் எல்லாம் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நீ எங்களை நம்புறேன்னா நாங்களும் எங்களை நம்புறோம் அப்படின்னு ஆல்மாவும் லோரியோ சொல்றாங்க. நான் வர்ற வரைக்கும் நீங்க அந்த டீமனை டிஸ்ட்ராக்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ டைரக்டா அந்த டீமன் கிட்டே போறான். ஃபர்ஸ்ட் அந்த வீக்கர் டீமனை போய் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் தோக்கடிச்ச அந்த டீமனான டெவிலஸ விடவும் இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கான். அண்ட் அவன் கூட இருக்கிற பாஸ் அவனை விட ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கான். நீ தான் டெவிலஸ கொண்டவனா அப்படின்னு அந்த ஸ்ட்ராங் டீமன் கேட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறான். இப்பதான் நான் டஞ்சன்ல சண்டை போட்டு வந்தங்கிறதுனால என்னோட மேஜிக் பவர் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி டைமிங்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டீமனோட மேஜிக் பவரையே யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். நீ எப்படி என்னோட அட்டாக்கையே எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண அப்படின்னு அந்த டீமன் ஆச்சரியப்படுது. நம்ம ஹீரோ நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணல, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுட்டு அவனோட ஃபயரை வச்சு இப்ப அவனை அட்டாக் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோ இப்ப அந்த இடத்துல இருந்து உடவும் இவங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வராங்க. எல்லாம் நம்ம ஹீரோ பிளான் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஆல்மா வந்துட்டு அவளோட ஏரோவை யூஸ் பண்ணி அந்த வீக்கர் டீமனை அட்டாக் பண்றா. பாஸ் இது சாதாரண ஏரோ தான், ஆனா இது குத்துனோன்னு என் மேஜிக் பவர் கம்மியாகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. அந்த 2 பொண்ணுங்களையும் நீ பாத்துக்கோ, இந்த பையனை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராங்கான டீமன் சொல்லவும் அந்த வீக் டீமன் வந்துட்டு இப்ப லோரி ஆல்மாவை அட்டாக் பண்றதுக்காக போறான். நீ மத்த நார்மல் ஹியூமன்ஸை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஒத்துக்கிடுதேன். ஆனா என்ன தோக்கடிச்சிடலாம், தப்பு கணக்கு போடாத அப்படின்னு இப்ப ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள் கிரியேட் பண்றான். இந்த மேஜிக் ஸ்பெல்ல தடுக்கிற லெவலுக்கு என்கிட்ட இப்ப மானா பவர் இல்ல. சோ அந்த மேஜிக் சர்க்கிளோட வீக் பாயிண்ட வச்சு நான் கரெக்டா அடிச்சோம்னா அப்படின்னு சொல்லி அந்த டீமனோட மேஜிக் ஸ்பெல்ல நம்ம ஹீரோ கேன்சல் பண்ணிருந்தான். இப்ப அந்த டீமன் வந்து ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ கூட அட்டாக் பண்ண வரான். என்னோட போன ஜென்மத்து கயாஸோட எல்லா மெமரிஸும் என்கிட்ட இருக்குங்கிறதுனால என்னோட ஸ்வாட் ஸ்கில்ஸ் என்கிட்ட அப்படியே தான் இருக்கு. ஸ்வாட வச்சு இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த
டீமனை வெட்டிடுதான். அவன் அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு தப்புவோம். அவனோட மேஜிக் பவரை வச்சு நம்ம ஹீரோ அவனுக்கு ஷாக் கொடுத்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க சண்டை போட்டுட்டு இருந்த அதே சேம் டைம்ல அந்த டீமன் வந்து கன்சீல்டு கேஸ்ட், அதாவது இன்விசிபிள் மேஜிக் சர்க்கிள் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கான். அதுல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு அந்த டீமன் சிரிக்குது. நான் ரொம்ப பக்கத்துல இருக்கேன், தப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். லோரி மேஜிக் ஏரோவை கிரியேட் பண்ணி கொடுக்குறா. ஆம்லா வந்துட்டு அதை வச்சு அட்டாக் பண்றா. அதே டீமன் இவங்களை அட்டாக் பண்ண வந்தா இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடி போயிருந்தாங்க. பாஸ் சீக்கிரமா அவனை முடிச்சுட்டு இங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அந்த வீக்கர் டீமன் நினைக்கிறான். என்னோட கன்சீல்டு மேஜிக்ல இருந்தே நீ தப்பிச்சிட்ட, நீ திறமசாலி தான், ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த டீமன் கிளம்பலான்னு பார்க்கவும் அந்த டீமனுக்கு ஷாக் அடிக்குது. என்கிட்ட மேஜிக் பவர் ரொம்பவும் கம்மியா இருக்கு, சோ அவனோட மேஜிக் வச்சு நான் அவனை அட்டாக் பண்றேன். இந்த ஸ்பெல்ல நான் கேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒருத்தர் எவ்வளவு அதிக மேஜிக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு அதிகமா அவங்களுக்கு ஷாக் அடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த டீமன் மேஜிக் யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ண அதுக்கு ஷாக் அடிச்சுக்கிட்டே இருந்து கடைசியில ஒரு கட்டத்துல கீழே விழுந்தது. பட் அந்த டீமனை நம்ம ஹீரோ தோக்கடிச்சத நிறைய மக்கள் அந்த இடத்துல பாக்குறாங்க. இதை பத்தி நான் யோசிக்க டைம் இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போறான். மேஜிக் கிரியேட் பண்ணி அதை என்சான் பண்ணி லோரி வந்துட்டு அதை ஆல்மாக்கு கொடுக்குறா. ஆல்மா அதை வச்சு அட்டாக் பண்றா. அந்த டீமனோட மேஜிக் கம்மியாகிட்டே வருது. இவங்க அதுகிட்ட இருந்து டிஸ்டன்ஸாவே இருக்க ட்ரை பண்றாங்க. இதுவும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்ப நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். ஏய் பொடியா, நீ எப்படி இங்க வந்த, என்னோட பாஸ் எங்க அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேட்டா அதோ அவன் அந்த இடத்துல கிடக்குறான் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த டீமன் ஷாக் ஆகவும் நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெல்ல கேஸ்ட் பண்றான். இந்த ஸ்பெல் இது அதுதானா அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும் ஆமா, டீமன்ஸ் ஒரே அட்டாக்ல அழிக்கிற ஸ்பெல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் மனசுக்குள்ள என்கிட்ட இப்ப அவ்வளவு மேஜிக் பவர் இல்ல, சோ இது ஒரு சாதாரண லைட் ஸ்பெல் தான், பட் பாக்குறதுக்கு அந்த ஒரிஜினல் ஸ்பெல் மாதிரியே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த டீமன் இப்ப பயந்து ஓடவும் ஆல்மா ஆரோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் அட்டாக் பண்றா. என்கிட்ட இப்ப மேஜிக் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுனால அந்த டீமன் லெவலுக்கு ஃபாஸ்டா பறக்க என்னால ஃளைட் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. ஆல்மா அதோட ஸ்பீடை கம்மி பண்ணா என்னால ஈஸியா போய் அதை கொன்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டீமனை கொன்றுதான். பட் பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு இப்ப அந்த டீமன்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அண்ட் இவங்க 3 பேர் தான் அதை கொன்னாங்க அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. பொதுமக்களுக்கு டீமன்ஸ் இருக்கிறத பத்தி தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப மக்கள் வர பார்த்தா பிரச்சனையாகுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஒருவேளை எதிரிங்க நம்மள விட அதிகமா நம்மள சுத்தி வளைச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம்னு தெரியுமா, நம்ம பறந்து போயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போய் எங்களுக்கு பறக்க தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஓ, அந்த மேஜிக் இன்னும் உங்களுக்கு கத்து கொடுக்கல, சரி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களை தூக்கிட்டு அப்படியே பறந்து போயிருந்தான். 2 பெரிய டீமன்ஸையே நீங்க கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அரசர் இவங்க 3 பேருக்குமே இப்போ ஒரு ரிவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. பேசாம செகண்ட் அகாடமியை என்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிடலாமா, ஆனா இந்த உலகத்துல நிறைய இடத்த நான் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், சோ அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது இந்த செகண்ட் அகாடமியை நான் விட்டுட்டு தான் போகணும். பேசாம அரசே எனக்கு உங்களால எவ்வளவு டஞ்சன்ஸ் தர முடியுமோ அவ்வளவு டஞ்சன்ஸ் தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நிறைய டஞ்சன்ஸ் அப்படின்னு பிரின்சிபல் ஆச்சரியப்படுறாரு. அரசரும் ஓகே சொல்றாரு. நீங்களும் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு அரசர் கேட்கும். ஆல்மா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்றா. அரசர் சிரிச்சுக்கிட்டே அவ்வளவுதானா, சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. லோரியும் எனக்கும் அதே தான் வேணும் அப்படிங்கிற அரசரும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்றான். அரசே என்ன மன்னிக்கணும், நீ பாத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியும், மரியாதையா வெளியே வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ஒரு டீமன் அந்த அரசர் கிட்ட என்னெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. நீ வரலன்னா உன்னை எப்படி வர வைக்கணும்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவோம். அந்த டீமன் இப்ப கதறுது அண்ட் அந்த சிக்னலும் கட் ஆயிருது. அரசே இந்த குரல் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கும். ஆமா, அது ஏர் ஹார்ட் தான், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த ஒரு நைட் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்றாரு. ஆக்சுவலி அவன் இந்த இடத்துல இல்ல அரசே, ரொம்ப தூரத்துல இருந்து அவன் நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட மேஜிக் வச்சு நான் அவனை அட்டாக் பண்ணிருக்கேன், ஆனா கண்டிப்பா அது அவனை கொண்டிருக்காது. 216 மைல்ஸ் வெஸ்ட் 2759 மைல்ஸ் நார்த்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் அவன் இருப்பான்னு தோணுது. ஏன்னா நான் அவனை அட்டாக் பண்ணப்போ அந்த இடத்துல தான் மேஜிக்கல் ரியாக்ஷனை சென்ஸ் பண்ணா அந்த இடத்துக்கு போய் அவனை புடிச்சிட்டு வர அரசே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஆனா அந்த பிளேஸ்க்கு போறதுக்கே 1 வருஷத்தை தாண்டிருமே அப்படின்னு சொல்லி ஆல்மா கேட்கிறா. அதுவும் கரெக்ட் தான், என்னோட டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி கூட அங்க போறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். உன்னால டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பிரின்சிபல் கேட்கிறாரு. ஆமா, அதுக்கு நான் முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிருக்கணும், இந்த இடத்துல டெலிபோர்டேஷன் வேஸ்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். லெஜெண்டரி ஸ்பெல்லான டெலிபோர்டேஷனே இவன் வேஸ்ட்னு சொல்றானா அப்படின்னு லோரி பாக்குறா. இப்ப நம்ம ஹீரோ அவனோட பார்ட்டியை கூட்டிட்டு ஒரு மவுண்டன்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கான். பிரின்சிபல் உண்மையிலேயே கிரேட் தான், நம்ம திரும்ப வர்றதுக்குள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நமக்கு பேரியர் கிரியேட் பண்றதுக்கு தேவையான பொருட்களை கலெக்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் நமக்கு நிறையவே ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு ஆல்மாவும் லோரியை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா மேடி, நம்ம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்கவும். ஃபாஸ்டா பறந்து போகிற ஒரு ஃபேன்சி கேரேஜ் பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது ஒரு டிராகன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுவோம். இதுல தான் நம்ம பறந்து போக போறோம் நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. நான் அதுகிட்ட பேசி ஒத்துக்கிட வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கவும். டிராகன் கிட்ட பேச போறானா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னோட போன ஜென்மத்துல நான் கையா இருக்கும்போது டார்க்னஸ் கூட சண்டை போட்டிருக்கேன், ஆனா டார்க்னஸ் சரண்டர் ஆனதுனால விட்டுட்டேன், கண்டிப்பா டார்க்னஸ்க்கு என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா என்னோட டெரிட்டரிக்குள்ள தேவையில்லாத வராத ஹியூமன் உன்னை எச்சரிக்கை பண்றேன், இங்க இருந்து போயிரு அப்படின்னு டார்க்னஸ் சொல்லவும். ரீஇன்கார்னேஷன் ஆகி வேற உருவத்துல இருக்கேன், ஆனா டார்க்னஸ்க்கு என்னன்னு அடையாளம் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டிராகன் பிரத்தை யூஸ் பண்ண போகவும் அந்த சர்க்கிளோட வீக் பாயிண்ட் நம்ம ஹீரோ மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணி உடைக்கிறான். ஆமா, நீ இதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கேக்குது. ரொம்பவும் சிம்பிளானது, இதுக்கு முன்னாடியே தான் நீ இதை பாத்திருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஆமா, நீ எப்படி டிராகன் லாங்குவேஜ் பேசுற, நீ ஒரு ஹியூமன் தானே, நீ லார்ட் கயஸ்க்கு தெரிஞ்சவன் மட்டும் சொல்லிடாத அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும். நான் தான் கயஸோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அந்த டிராகன் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. கவலைப்படாத டார்க்னஸ், நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன், சில டீமன்ஸ் கவனிக்க வேண்டியது இருக்கு, பட் அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட நீ என்ன பறந்து கூட்டிட்டு போகணும், என்னோட அந்த 4th கிரஸ்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்கிறதையும் நான் செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ இவ்வளவு தானே அப்படின்னு இந்த டிராகன் பார்த்துட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் பயப்பட தேவையில்ல, வாங்க டார்க்னஸ் நம்மள கூட்டிட்டு போக ஒத்துக்கிட்டாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நான் எப்போ ஒத்துக்கிட்டேன், என்னால கூட
கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா என் ரெக்கெல்லாம் பிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றா. எப்படி இது நடந்ததுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரீஇன்கார்னேஷன் ஆகிறதுக்காக இறந்து போயிட்டீங்க. நீங்க போனதுக்கு அப்புறமா மேஜிக் ஓவர்லோட் ஆகி கிங்டம்ல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் ஸ்டோன் ஏஜ் காலத்துக்கு போயிட்டாங்க. எனக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் தான் புரியுது கிங்டம்ல ஏன் மேஜிக் இவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவளை ஹீலிங் பண்றான். இப்போ உன்னால பறக்க முடியும், இதுக்கப்புறம் நீ ஹியூமன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பி. நான் கயஸோட ரீஇன்கார்னேஷன்ங்கிறத சீக்கிரட்டா வச்சிருக்கேன், அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்போ எல்லாருமே என்ன மேடின் தான் கூப்பிடுறாங்க, நீயும் அப்படியே கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறான். வாங்க அப்படின்னு அந்த டிராகன் கூப்பிடுவோம். டிராகன் பேசுதே அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. 5000 வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் பறக்குறேன் அப்படின்னு அந்த டிராகன் ஹாப்பி ஆகுது. என்னது 5000 வருஷமா அப்படின்னா அந்த லெஜெண்டரி ஸ்டோரிஸ்ல கேள்விப்பட்ட அந்த டார்க்னஸ் டிராகன் இதுதானா அப்படின்னு சொல்லி லோரி ஷாக் ஆகுறா. மாஸ்டர் ஃபாஸ்டா போகட்டுமா டார்க்னஸ் கேட்கவும், ஹியூமன் பாடி தாங்குற லெவலுக்கு ஸ்பீட்ல போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு போகவும் டக்குன்னு நம்ம ஹீரோ நிப்பாட்றான். உண்மையை சொல்லு, நீ இப்போ ஃபுல் ஸ்பீட்ல தானே போக ட்ரை பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா கயஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவர்னு தெரியும், அதனால அவரோட ஃப்ரெண்டு ரேச்சர் ஒரு ஹியூமன் தான், அவர் எவ்வளவு ஸ்பீட தாங்குவாரோ அவ்வளவு ஸ்பீடுக்கு தான் பறக்க ட்ரை பண்ண அப்படின்னு டார்க்னஸ் சொல்லவும், கயஸ் தி காட் ஆஃப் மேஜிக் அண்ட் அவர் ஃப்ரெண்டு ரேஜர் தி காட் ஆஃப் ஸ்வாட பத்தியா இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி லோரி ஆச்சரியமா பாக்குறா. இந்த காலத்துல இருக்கிற காடோட பேரும் என்னோட போன லைஃப் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் நேம் கூட சேமா இருக்குதே, இது ஒரு கோ இன்சிடென்ஸா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓரளவு ஃபாஸ்டா பறக்க சொல்லி இப்ப நார்த் சைடு அந்த டீமனை தேடி நம்ம ஹீரோ போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் நம்ம ஹீரோ அந்த ஏர்ஹார்ட் அப்படிங்கிற டீமன் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துட்டான். செக்யூரிட்டிக்கு இருக்கிற டீமனை கொண்டு இப்ப டைரக்டா அந்த பில்டிங்குள்ள போலாம் அப்படின்னு பிளான் பண்றான். நல்ல வேலை நான் மேடியஸ் சைடு இருக்கேன், இல்லைன்னா என் கதையும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. உள்ள ஏர்ஹார்ட் இருக்கிறதையும் அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு டீமன் இருக்கிறதையும் நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். அச்சோ அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கத்துற சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த டிராகன் ஸ்ட்ரைட்டா போய் அந்த பில்டிங்ல மோதவும், உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப நாள் கழிச்சு லேண்டிங் பண்றல அதான் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும், நான் கேட்டது ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டிராகனை பார்த்து சொல்றான். எங்களுக்கு எதுவும் ஆகலப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ ஐரிஸ் வெளியே இருக்கிற இவங்க 3 பேர் மட்டும் உள்ள போறாங்க. நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணி டெலிபதி மூலமா இவங்க மைண்ட் கூடயே டைரக்டா பேசுறான். எதிரிக்கு நம்ம என்ன பிளான் போடுறான்னு தெரியக்கூடாது, அதுக்காக நம்ம இப்படிதான் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இந்த தடவை டீமன்ஸ் அட்டாக் பண்ற வேலையை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு ஸ்பெல்ல கொடுக்குறான். சரி இப்போ இவங்க அந்த ரூம்குள்ள போறாங்க. ஆனா அந்த இடத்துல டீமன் இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோ இப்ப அந்த டெலிபதி ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணி இவங்க கிட்ட மைண்ட்லயே பேச ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு டீமன் கன்சீல்மெண்ட்டை போட்டு ஒளிஞ்சிருக்கு, சோ அது உங்க கண்ணுக்கு தெரியாது, பட் மேஜிக்கல் பவர் இந்த இடத்துல டிஃபரெண்டா தெரியும், அதை சென்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். லோரி அதை சென்ஸ் பண்ணி அதை அந்த கார்னர்ல தான் இருக்குன்னு டெலிபதி மூலமா சொல்றான். நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதோட இன்விசிபிலிட்டி மேஜிக் இப்ப நம்ம ஹீரோ பிரேக் பண்றான். ஆல்மா இப்ப அவளோட ஆரோவை வச்சு அட்டாக் பண்ண போகவும், நான் அட்டாக் பண்ண போறேன் இந்த டீமன் என்ன அசையா மணிக்குன்னு ஆல்மா கேட்கவும், அது என்ன இன்விசிபிளா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவ அட்டாக் பண்றா. உங்களால எப்படி என்ன பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேக்குது. உன்னோட கன்சீல்மெண்ட் ஸ்பெல்ல நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பொடி பையா நீ யாரு அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும், நான் தான் மேடியஸ்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேடியஸா? அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் கிங்டம்ல இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளவு ஃபாஸ்டா மேடியஸால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, நீ மேடியஸ் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபேக், மேடியஸா இருந்தா இந்த இடத்துக்கு பார்த்த உடனே என்ன கொண்டிருப்பான், நீ என்னடா பேசிட்டு இருக்க, நான் நம்ப மாட்டேன், நீ ஒரு ஃபேக் அப்படின்னு அந்த டீமன் அட்டாக் பண்ண வருது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி லோரி மேஜிக்கல் ஆரோவை ரெடி பண்ணி கொடுக்குறா. ஆல்மா அதை வச்சு அட்டாக் பண்றா. இந்த சாதாரண ஆரோஸ்லாம் என்ன எதுவுமே பண்ணாத அப்படின்னு அந்த டீமன் அசால்ட்டா விட்டுருது. ஒரு ஃபேக்கா இருந்தா கூட நீயும் நல்லா தான் சண்டை போடுற அப்படின்னு சொல்லி அந்த டீமன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டீமன் கொஞ்சம் ஸ்லோவாகுது. அப்பதான் அந்த டீமனுக்கு புரியுது அது சாதாரண ஆரோஸ் இல்ல, டீமன்ஸை கொல்லக்கூடிய டாக்ஸின் மேஜிக் கலந்த ஆரோ அப்படின்னு சொல்லி. நீ ஒரு ஃபேக் மேடியஸ், நான் கண்டிப்பா உன்கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் இப்ப திடீர்னு பவர்ஃபுல்லா மாறுது. இந்த ஸ்பெல்லுக்கு பேரு டிஸ்ஃபார்ச்சூன். சாக போறோம்னு தெரிஞ்சுட்டுனா தான் கிட்ட இருக்கிற மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணுவாங்க, அது அவங்கள ரொம்பவே பவர்ஃபுல்லா மாத்தும் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மிஸ்ஃபார்ச்சூன் ஸ்பெல் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, ஓடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அந்த டீமன் லோரியவோ ஆல்மாவே அட்டாக் பண்ணுது. நான் சும்மா கிண்டல் பண்ண, அது ஜஸ்ட் டாக்ஸிக் கலந்த இல்யூஷன்ஸ், அவங்க 2 பேரும் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டீமனோட உடம்புல நிறைய டாக்ஸின் பரவிடுச்சு, உன் கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஆல்மா கடைசியா ஒரு ஆரவை யூஸ் பண்றா, அவ்வளவுதான் அந்த டீமன் இறந்து போயிடுச்சு. ஹே நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஆமா மேடி இங்க 2 டீமன் இருக்குன்னு சொல்லி இன்னொன்னுங்க அப்படின்னு கேட்கவும், நீங்க ஐரிஸ் கூட சேர்ந்து மேல பறந்துகிட்டு இருக்கீங்க, இதை நான் தனியா சமாளிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 3 மேஜிக் கிறிஸ்டல்ஸை அந்த இடத்துல பிரேக் பண்றான். ஏன்னா சில டீமன்ஸ் மிஸ்ட் மாதிரியும் மாறும், அதாவது புகை மூட்டை மாதிரியும் மாறும், அது எல்லாத்தையும் மெட்டீரியலைஸ் பண்ணி ஒரே பாடியா கொண்டு வரதுக்கு நம்ம ஹீரோ அதை பண்றான். என்னோட மிஸ்ட் ஃபார்ம்ல இருந்து என் விருப்பமே இல்லாம நீ இப்படி என்ன மெட்டீரியலைஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, ஆனா ஏன்டா இப்படி பண்ணணும்னு உன்னை வருத்தப்பட வைக்கிறேன், உன்னை கொல்லுவேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவோ, இல்ல அது முடியாது, ஏன்னா நான் தான் உன்னை கொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏர்ஹார்ட் வேணா நீ கொண்டிருக்கலாம், என்ன அவ்வளவு ஈஸியா உன்னால கொல்ல முடியாது, இந்த காலத்துல இருக்கிற எந்த ஹியூமன்ஸாலையும் எனக்கு ஈக்குவலா சண்டை போட முடியாது அப்படின்னு அந்த டீமன் அட்டாக் பண்ணுது. ஆனாலுமே நம்ம ஹீரோ அதுக்கு டஃப் கொடுக்குறான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த டீமன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை துண்டா வெட்டிடுது. உண்மைதான், இது ஏர்ஹார்டை விட ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனதுதான், ஆனா இதோட மேஜிக் அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். கதை முடிஞ்சது அப்படின்னு அந்த டீமன் வெட்ட வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அவன் கையை ஹீலிங் பண்ணிட்டு, உன்னோட அனாலிசிஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன், அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டீமன் அட்டாக் பண்ற ஒரு அட்டாக் கூட நம்ம ஹீரோ மேல படல, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த டீமன் ஆச்சரியப்படவும், நான் தான் முதல்லயே சொன்னல உன்னோட மேஜிக்கை நான் கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டேன், நீ என்ன டச் பண்ணாதான் என்னால உன் மேஜிக்கை அனாலிசிஸ் பண்ண முடியும், நீ என்னோட கையை வெட்டல, நான் தான் உன்னை வேணும்னே வெட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டீமனை அட்டாக் பண்றான். இந்த டீமனும் இப்ப செத்து போயிருவோம் அப்படின்னு தெரிஞ்சு மேஜிக் சர்க்கியூட் ஓவர் கிளாக் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணுது. தங்கிட்ட இருக்கிற எல்லா மேஜிக்கல் எனர்ஜியும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணுது. ஏர்ஹார்ட் யூஸ்
பண்ண அந்த மிஸ் ஃபார்ச்சூன் ஸ்பெல்ல விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆனது. ஆனா நம்ம ஹீரோ இதை ஈஸியா தடுத்துருதான். சாதாரண மனுஷங்களால இதை பண்ணவே முடியாது அப்படின்னு அந்த டீமன் ஷாக் ஆகுது. சோ இப்ப திரும்பவும் அந்த மிஸ்ட் ஃபார்முக்கே மாறி இது தொடர எல்லாமே ஒரு ஹீரோ அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் நம்ம ஹீரோ திரும்பவும் அதை மெட்டீரியலைஸ் பண்றான். ஆனா ஒன்னாலைக்கு எப்படி இதை பண்ண முடியுது அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும் நான் தான் முதல்ல சொன்னல உன்னோட மேஜிக்கை அனலைஸ் பண்ணிட்டேன். உன்னோட மேஜிக் எப்படி ஒர்க் ஆகும், நீ அடுத்து என்ன பண்ணுவா, உன்னோட நெக்ஸ்ட் மூவ் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டீமன் உடம்புல இப்ப டாக்ஸிக் ஏறிட்டு இருக்கு. உன்னோட சரௌண்டிங்ல இருந்தா நீ மேஜிக் அப்சர்வ் பண்ணுவான்னு தெரியும். நான் முதல்ல இந்த இடத்தை சுத்தி டாக்ஸினை கலந்து வச்சிட்டேன். அதையும் சேர்த்து தான் நீ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க. இப்போ உன்னோட பாடி ஓவர்லோட் ஆகி செதற போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த டீமனோட பாடி வெடிச்சு செதறிடுது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கிறிஸ்டல் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டிராகன்ல இருந்து டைரக்டா குதிச்சு மேடி நல்ல வேளை உனக்கு எதுவாகல, நீ சேஃபா இருக்க அப்படின்னு சொல்லி லோரி சொல்லவும் நான் உன்னை கவலைப்பட வச்சிருந்தா சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இது என்ன கிறிஸ்டல் அப்படின்னு ஆல்மா கேக்குறா. இது ஒரு டிராகன் வைன் பில்லர். எர்த்துக்கடியில இருக்கிற மேஜிக் இது உறிஞ்சிட்டு இருக்கு. இந்த டீமன்ஸ் தான் இதை செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்றது மூலமா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் ஆர்மியை சமன் பண்ண முடியும். 5000 மான்ஸ்டர்ஸ்க்கு மேலேயே சமன் பண்ணலாம். அதுவும் சாதாரண மான்ஸ்டர்ஸ் இல்ல, பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ். இதை நம்ம கேபிட்டல் அட்டாக் பண்ற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் 5000க்கும் மேல கேபிட்டல்ல பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்மா ஷாக் ஆகுறா. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு லோரி கேட்கவும் அந்த டீமன் பிளாஸ்ட் ஆனதுல கிங்டம் டார்கெட் பண்ணதுல இருந்து இப்போ ஒரு 6 தள்ளி தான் அந்த மான்ஸ்டர் சமன் ஆகும். என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாரும் திரும்ப கேபிட்டலுக்கே போறாங்க. உங்களை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு ஐரிஸ் கேட்கவும் இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சுட்டு டிராகன்ஸ் மனுஷங்களா மாற மாதிரியான ஒரு ஸ்பெல் உண்டுன்னு நினைக்கிறேன், அது உனக்கு தெரியும்லான்னு கேட்கவும் தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. நீயும் செகண்ட் அகாடமில ஒரு ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என்ன மாதிரி வித்தியாசமானவங்க எல்லாம் ஏத்துக்கிடுவாங்களான்னு ஐரிஸ் கேட்கவும் வித்தியாசமான ஒரு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி அங்க இருக்கான் அப்படின்னு மத்த 2 பேரும் சொல்றாங்க. நீ அகாடமில ஜாயின் பண்ணா சில விஷயங்களை கத்துக்கலாம், உன்னோட ரெக்கையவா அந்த இடத்துல இருக்க ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள உன்னை வச்சு டிராவல் பண்ணா எனக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஐரிஸ் இப்ப ஹியூமன் ஃபார்முக்கு மாறவும் அவ ஒரு பொண்ணு நீ பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவோட கண்ணை மூடுறாங்க. யார்கார்ட நான் கொண்டுட்டேன், இதுதான் அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட கொம்ப கொடுக்குறான். அவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவனை தோக்கடிச்சுட்டு திரும்ப வந்துட்டியா அப்படின்னு பிரின்சிபல் ஷாக் ஆகுறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏர்ஹார்ட் மாதிரியான ஒரு பெரிய டீமனை தோக்கடிச்சதையே ஒரு பக்கம் இருக்கட்டும் அசால்ட்டா சொல்றானே அப்படின்னு பிரின்சிபல் யோசிக்கிறாரு. இவதான் ஐரிஸ் என்னோட பார்ட்டில இருக்கா, இவளையும் நீங்க இந்த அகாடமில ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ ரெக்கமெண்ட் பண்ணாங்கிறதுக்காக இவளுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் கிடையாது, இவ்வளவு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. சரி ஓகே வா பாஸ் பண்ணிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்கோ ஒரு சேஃப்டிக்கு எக்ஸாம் நடக்கும்போது நானும் கூட நிக்கலாமா, நான் எதுவோ இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது சேஃப்டிக்கா, சரி ஓகே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹியூமன் ஃபார்முக்கு மாறி இருந்தாலும் இவ ஒரு டிராகன், இவளோட மேஜிக் இவ ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த அகாடமியை வெடிச்சு செதறிடும். ஐரிஸ் நாளைக்கு எக்ஸாம்ல உன்னோட பெஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. டிராகன் வைன் கிறிஸ்டல் மான்ஸ்டர்ஸ் வரத பத்தி பிரின்சிபல் கிட்ட சொல்லலையா அப்படின்னு மத்த 2 பேர் கேட்கவும் எப்பவுமே நம்ம அதை சொல்லி அவங்களை பயன்படுத்த வேணாம், டைம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஐரிஸ் டிராகன் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹியூமன்ஸ் இருக்கிற மாதிரியே அவ கையிலே ஒரு கிரஸ்ட வர வைக்கிறான். இதை கூட உன்னால பண்ண முடியுமான்னு அவங்க ஆச்சரியப்படவும் டெவில்ஸும் இந்த மேஜிக் யூஸ் பண்ணி தான் எல்லாரையும் ஏமாத்தினா மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப டிராகன்ங்கிறதுனால இவளுக்கு எழுத தெரியாது, ரிட்டன் எக்ஸாம் இவ ஒழுங்கா பண்ணல, சரி பிசிக்கல் எக்ஸாம்லயாச்சும் எப்படி இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. மேடியஸ் ரெக்கமெண்ட் பண்ண ஆளுனா நீ திறமசாலியா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த நைட் சண்டை போடுறதுக்காக வந்திருக்காரு. யார் இவரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவர் தான் கிங்டமோட நைட் ஆர்டர் லீடர், இவர் கூட நீ சண்டை போட்டு கூட தோக்கடிச்சியா அப்படின்னு சொல்லி லோரி சொல்லுவோம். இவரை மறந்துட்டேன் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஆல்மா சொல்றா. அந்த நைட்டை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஐரிஸோட கை தவறி ஸ்வாட் போயிடவும் அது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ஐரிஸ் போடுறா. போர்க்களத்துல எதிரிங்களை பார்த்து இப்படி பயந்து போடக்கூடாது அப்படின்னு அந்த நைட் அட்டாக் பண்ண வரவும் நான் தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னல அப்படின்னு அவன் கத்தியா அசால்ட்டா பிடிக்கிறா. இவ ஹியூமன் தானா, வெறும் கையை வச்சு ஸ்வாட பிடிச்சிட்டா, அவளுக்கு அடி கூட படலையே நம்ம பார்க்கவும் இது ஒரு ஸ்வாட் மேட்ச்ங்கிறதுனால ஸ்வாட வச்சு தான் சண்டை போடணும் இல்லையா அப்படின்னு அவன் லைட்டா மேல தூக்கி போடவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் முன்னாடி ஷீல்ட வர வைக்கிறான். இந்த ஸ்வாட பேட் மாதிரி யூஸ் பண்ணி அவனை அடிச்சிருக்கா. சாரிங்க ஸ்வாட் வளைஞ்சிடுச்சு அப்படின்னு அவ சொல்றா. இவ உண்மையிலேயே ஹியூமன் தானு பிரின்சிபல் கேட்கவும் ஆமா ஹியூமன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப மேஜிக் வச்சு அந்த டார்கெட்டை அட்டாக் பண்ணன்னு சொல்லுவோம். எல்லாம் ஏன் இவ்வளவு குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அது பூமராங் மாதிரி அப்படியே திரும்ப வந்துருது. நம்ம ஹீரோ டக்குன்னு ஷீல்ட போட்டு எல்லாரையும் கவர் பண்றான். அந்த பிளாஸ்ட் நடந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே கிரியேட் ஆயிருது. லோரி என்ன பண்றா, ஒழுங்கா பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சாரி மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவ ட்ரை பண்றா. திரும்பவும் அது மிஸ் ஆகி மேல போய் வெடிக்குது. மேடியஸ் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணாதான் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்ப அவ கிரவுண்ட்ல கைய வச்சு ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்றா. நம்ம ஹீரோ எப்பவுமே ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போட்டு ரெடியா வச்சுக்கிறதா பார்த்தா ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. அந்த அகாடமில பாதி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நான் எல்லா டார்கெட்டையும் அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ நின்னுட்டு இருக்கா. இப்ப என்ன சொல்றீங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டெக்னிக்கலி இவ எல்லாத்தையுமே கரெக்டா தான் அட்டாக் பண்ணிருக்கா. சரி நான் இவளை பாஸ் பண்றேன், இவ பாஸ் ஆயிட்டா நான் உன்னை அகாடமில ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்றாரு. ஐரிஸ் உனக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி ஆல்மாவும் லோரிய விசாரிக்கிறாங்க. அகாடமி போச்சே அப்படின்னு பிரின்சிபல் வருத்தப்படவும் நான் இதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கிங்டம் சுத்தி பேரியர் கிரியேட் பண்றதுக்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. கிரெஸ்ட் ஆஃப் க்ளோரி இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கிரெஸ்ட் ஆஃப் க்ளோரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அகாடமில இல்ல ஃபர்ஸ்ட் அகாடமில தான் இருக்காங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும் அப்ப அந்த ஸ்கூல் பிரின்சிபல்ட்ட பேசி பாருங்க நம்ம ஹீரோ சொல்றான். சரி அரசர் கிட்ட
கிட்ட சொல்றேன் அப்படின்னு இந்த பிரின்சிபல் சொல்றாரு. என்ன தைரியம் இருந்தா நான் வந்து உன்னை பாக்குற மாதிரி பண்ணிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் அகாடமியோட பிரின்சிபல், நீ எனக்கு கீழே தான் அப்படின்னு அவர் சொல்லவும், அரசர் தான் உன்னை இங்க வர சொல்லிருக்காரு. அப்புறமா நான் ஒண்ணு உனக்கு அடிமை இல்ல, நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட பிரின்சிபல் சொல்லவும், ஃபர்ஸ்ட் அகாடமி பிரின்சிபல் ஓவரா போறாரு. என் சின்ன வயசுல நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிங்டம்ல பேரியரை கிரியேட் பண்ண உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், உங்க செகண்ட் அகாடமி கூட சேர்ந்து நாங்க ஒர்க் பண்றதா என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அகாடமி பிரின்சிபல் சொல்றான். எங்க ஸ்கூல் பசங்க ஒன்னும் குறைஞ்சவங்க இல்ல, அதான் டோர்னமெண்ட்ல பாத்துருப்பேன்னு சொல்லுவோம். அது ஒரு டெவில் வந்து அந்த மேட்ச் தடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெவிலே உங்க ஸ்டூடெண்ட் தாண்டா அப்படின்னு இந்த பிரின்சிபல் சொல்றாரு. நம்ம வேணா ரெண்டு அகாடமிக்கு ஒரு மேட்ச் வச்சுக்கிடலாம், ஜெயிக்கிறவங்க சொல்றத தோக்குறவங்க கேட்கணும், எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் கலந்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி ஓகே, ஆனா உன்ன மாதிரி பீஸ்டுங்க மட்டும் கலந்துக்கிட கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். தோத்து போக ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. மாடியஸ், நீ இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பிரின்சிபல் கேட்கவும், கண்டிப்பா முடியும், நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்ப 2 நாள் கழிச்சு டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அகாடமி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இறக்கி இருக்காங்க. அண்ட் அது எல்லாமே கிளஸ்ட் ஆஃப் க்ளோரி தான். இந்த காலத்துல கிளஸ்ட் ஆஃப் க்ளோரி தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கிரஸ்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலேயே அது ஸ்ட்ராங்கான கிரஸ்ட் கிடையாது. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளஸ்ட் ஆஃப் க்ளோரியை தான் நான் இறக்கி இருக்கேன், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் சிரிக்கிறான். நம்ம ஹீரோ அகாடமில இருந்து பார்த்தா வெறும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இறக்கி இருக்காங்க. என்ன தோத்து போகிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு பிரின்சிபல் சிரிக்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் அகாடமி கேஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே இவங்க வேர்லெஸ் கேஸ்டிங் யூஸ் பண்ணி டக்குன்னு அவங்கள அட்டாக் பண்றாங்க. வெறும் 5 ஸ்டூடெண்ட்ஸே ஃபர்ஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பெரிய தோக்கடிச்சிட்டாங்க. 5 பேரே அதிகமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பீஸ்ட் மாதிரியான ஆளுங்க அலௌட் இல்லன்னு நான் முதல்லயே சொன்னல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அகாடமி பிரின்சிபல் சொல்லவும், அவங்க எல்லாருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. இல்ல நான் ஒத்துக்கிட மாட்டேன், நானே ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்றேன், இதோ இந்த பொண்ணு சண்டை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அகாடமி பிரின்சிபல் சொல்லவும், என்னது நானா அப்படின்னு ஐரிஸ் கேக்குறா. நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு ஸ்வாட் கொடுக்கவும், இந்த ஸ்வாட்ல நீங்க ஏதாச்சும் சீட்டிங் பண்ணிருப்பீங்க தாங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு அதுல எதுவும் இல்லன்னு திரும்ப கொடுக்குறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடத்துக்கு ஐரிஸ் கிட்ட கொடுக்கவும், அவ அதை ஏதோ பேப்பரை கசக்குற மாதிரி பிடிச்சு கசக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு கூட ஒரு மான்ஸ்டர் தடா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் ஷாக் ஆகுறாரு. அரசர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வேர்ட்லெஸ் கேஸ்டிங்க பயன்படுத்த சொல்லி உத்தரவிட்டாரு. ஆனா உங்க அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா இன்னும் கேஸ்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேட்கவும், அரசர் சொன்னாலுமே அது கலாச்சாரம் பாரம்பரியம், அதெல்லாம் அழிஞ்சு போக கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் அகாடமி பிரின்சிபல் சமாளிக்கிறான். பார்த்தா அரசரே அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்னோட பேச்சை இவன் எதிர்த்திருக்கான், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிங் அவனை அரெஸ்ட் பண்ணிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிங்டம் காப்பாத்துறதுக்கு செகண்ட் அகாடமி கூட சேர்ந்து பேரியரை கிரியேட் பண்றதுக்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அரசர் சொல்லவோ எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்க. நம்ம ஹீரோவா அவனோட பார்ட்டியும் இப்போ ஒரு டஞ்சனுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம இதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி லோரி கேட்கவும், பேரியருக்கு தேவையான அந்த பெரிய மானா ஸ்டோன் எடுக்க வந்திருக்கோம், ஐரிஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாரும் ஐரிஸையே பாக்குறாங்க. எதுக்குப்பா எல்லாரும் என்ன பாக்குறீங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஐரிஸ் கேக்குறா. ஐரிஸ் ஒரு டிராகன்ங்கிறதுனால அவளுக்குள்ள 32 இன்ச் பெரிய மானா ஸ்டோன் இருக்குன்னு சொல்லவோ ஐரிஸ் உடனே ஷாக் ஆகுறா. நான் அவ உடம்புல இருந்தெல்லாம் மானா ஸ்டோன் எடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, அவளை வச்சு அவளுக்கு ஈக்குவலான ஒரு மான்ஸ்டரை நம்ம சமன் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டஞ்சன்ல இருக்கிற சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு உங்களுக்கு தேவையான மானா ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மாவும் லோரியும் இப்ப நல்லாவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஐரிஸ் தான் இன்னும் அவளால அவளோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டா ஐரிஸ் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவங்க 3 பேருமே சூப்பரா ஒரு வழியா மான்ஸ்டர்ஸை கொண்டுருந்தாங்க. பெரிய மான்ஸ்டரை சமன் பண்ண போறதுனால ஒரு பெரிய லொகேஷனை நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணி, லோரி இந்த கேஸ்டிங்க நீ ஆரம்பி அப்படின்னு சொல்றான். சோ இப்ப லோரி போயிட்டு அந்த கேஸ்டிங்க ஆரம்பிக்கிறா. பட் அவளால கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணவோ அவ லைட்டா வைக்கப்பட்டு இப்ப கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி அதை முடிக்கிறா. லோரி நீ இதை சூப்பரா பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இல்லாம இதை பண்ணிருக்க முடியாதுன்னு அவ சொல்றா. 2 லவ் பேர்ட்ஸ் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பாரு அப்படின்னு சொல்லி ஆல்மா கலாய்க்கிறா. ஐரிஸ் உன்னோட மேஜிக் பவர் இந்த கிறிஸ்டல்ல ரொம்பவும் கம்மியா செலுத்து நம்ம ஹீரோ சொல்றான். அவ அதை அதிகமாக்குறா. ஐரிஸ் இது ரொம்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ ரொம்பவும் கம்மியா இருக்கா, எனக்கு தெரியும், இதை அதிகப்படுத்துதான் அப்படின்னு சொல்லி அவ இன்னும் அதை அதிகமாக்கிறா. அதை கம்மி பண்ணு, இல்ல உடனே நிறுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் நிப்பாட்றா. அதிக மேஜிக் பவர் கொடுத்ததுனால இந்த ஃப்ளோரை விடவோ பெருசா இருக்கிற ஒரு மான்ஸ்டர் சமன் ஆயிடுச்சு. உன்னை கம்மியா தானே பண்ண சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ தட்டுறான். ஆனா இதுவே நான் கம்மியா தான் பண்ணேன் அப்படின்னு அவ சொல்றா. இதுதான் உங்க ஊர்ல கம்மியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு கம்மியா மேஜிக் யூஸ் பண்றன்னு ஒரு மலையவே வெடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு அவ சொல்றா. அதை ஏன் என்கிட்ட சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, ஓ போன ஜென்மத்துல நான் தான் அப்படி பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா ஒரு பெரிய டிராகன் சமனா இருக்கு, நான் அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஐரிஸ் போயிட்டு அட்டாக் பண்றா. ஆனா அந்த டிராகன் ஐரிஸையே அடிச்சு போட்டுருது. ஐரிஸ் நான் சொல்றது போய் அதுகிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோவா காதுல எதையோ சொல்றான். இப்ப இதையோ சொல்ல, சரி ஓகே நீ சொல்ற நான் போய் சொல்றேன் அப்படின்ட்டு, ஹே டிராகன் நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட், உன் மண்டையில கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா அப்படின்னு அவ கேட்கவும், இப்ப மேடி பேச்சுவார்த்தை தானப்பா நடத்துறேன்னு சொன்ன அப்படின்னு லோரியா ஆல்மாவும் கேக்குறாங்க. ஆமா டிராகன்ஸ்க்கு அவங்களை இழிவா பேசினா ரொம்பவும் டென்ஷன் ஆகும், அதை தான் நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படிதான் ஐரிஸ் நீ அதை நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்க
இவங்க ரெண்டு பேரும் ஆரோஸ் வச்சு அட்டாக் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்ல கேஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இவங்க ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல அந்த டிராகன் இவங்களை பக்கவோ ஆத்தாடி அந்த டிராகன் எங்களை பார்த்துட்டு அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஐரிஸ் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கூட நம்ம ஹீரோ சொல்லவும் ஹே முதல்ல என்ன கவனி அப்படின்னு ஐரிஸ் ஒரு பஞ்ச் விடுவா. அந்த டிராகன் பறந்து போய் விழுது. வெறும் கையாலேயே இவ அந்த டிராகனை இப்படி பொழந்து கெட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஐரிஸ் ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டிராகன் அடிச்சதுல ஐரிஸ் லேண்டுக்குள்ள போயிருதா. இந்த இடத்துல இருக்கிற மண்ணு இவ்வளவு வீக்கா இருக்கும்னு நினைக்கவே இல்ல. ஆமா இவ்வளவு நேரம் ஆகியும் அது ஏன் இன்னும் டிராகன் பிரத்தை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கவும் அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஆனா நான் என்னோட மேஜிக் வச்சு தடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் எல்லாத்தையுமே கேஸ் பண்ணி ரெடியா வச்சுட்டான். ஆல்மா லோரி இங்க இருந்து சேஃபா தூரமா போயிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்களும் சரி ஓகேன்னு போயிருந்தாங்க. ஐரிஸ் நீ இங்க இருந்து போக எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம ஹீரோ கேட்கவோ ஒரு 4 செகண்ட் டைம் தான் அப்படின்னு வா சொல்றா. சரி அந்த டிராகன் பிரத்தை யூஸ் பண்ண வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவ்வளவு நேரம் ஆக்கிய ஒரு டிராகன் பிரத்தை கூட உன்னால யூஸ் பண்ண முடியலையா அப்படின்னு வா கலாய்க்கவும் இப்ப அந்த டிராகன் அதோட டிராகன் பிரத்தை ஃபுல் ஃபோர்ஸ்ல யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஸ்பெல் அந்த டிராகனோட பிரத்தையா அதுக்கு எதிராக திருப்பி விட்டுரும். அவ்வளவுதான் அது கதை முடிஞ்சதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஐரிஸ் அந்த ஓட்டைக்குள்ள விழுந்துருதா. நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அட்டாக் ஒரு டிராகனையும் அழிக்கக்கூடிய லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆனது. டக்குன்னு நம்ம ஹீரோ ஐரிஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த பிளாஸ்ட் நம்ம ஹீரோ மேல வந்து அட்டாக் ஆகுது. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் ஆகுது. அந்த டிராகன் என்னடான்னா அப்படியே கருகி இறந்து போய் கிடக்கு. ஹே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா மேடி எங்க அப்படின்னு அவங்க பார்த்தா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட படல. இவங்களுக்கு தேவையான அந்த பெரிய மானா கிறிஸ்டலும் கிடைச்சிடுச்சு. ஐரிஸும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீயும் எங்க பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிட்டியான்னு கேக்குறான். ஐரிஸும் நம்ம கூட இருந்தா நமக்கு ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்த ரெண்டு பேரும் சொல்லவும் அவளும் இப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ உன்னோட ஸ்கூல் கிரவுண்ட் உடச்சு போட்டுட்டு ஐரிஸ் நீ உன்னோட ஹியூமன் பாடிக்குள்ள இருந்துட்டு எப்படி உன்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கோ. இந்த மாதிரி கரடு முரண்டான இடத்துல தான் உன்னால அதை கத்துக்கிட முடியும். இங்க நல்லா ட்ரைனிங் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தலைமையில ஒரு மான்ஸ்டரை வச்சுட்டா ஓடிட்டு இருக்கா. ஆனா ஜம்ப் பண்றாங்கிற பேர்ல அவளே அதை கீழே போட்டுருதா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஆல்மா டக்குன்னு அதை அட்டாக் பண்ணிட்டா. ஐரிஸ் மினிமம் மூமெண்ட்டை யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மினிமம் மூமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு போய்கிட்டு அப்படியே தட்டி கீழே விழுந்துருதா. உடனே ஆல்மா கலாய்க்கவும் நெக்ஸ்ட் டைம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நீயும் கிரியேஷன் மேஜிக் யூஸ் பண்ண கத்துக்கோ இம்ப்ரூவ் ஆவ. இந்த தடவை என்னோட ஸ்பாடா நீ தான் கிரியேட் பண்ண போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டிப்பா நான் உனக்கு பெஸ்ட்டா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றா. அந்த டிராகனோட பாடியில இருந்து கலெக்ட் பண்ண மெட்டீரியல் வச்சு ஒரு ஸ்வாட நம்ம ஹீரோ செய்ய சொல்றான். அண்ட் அந்த ஒரு ஸ்வாட்ல நிறைய என்சான்மெண்ட் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண சொல்லவும் ஒரு ஸ்வாட்ல எப்படி 8 என்சான்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறா. ஒரே ஸ்வாட்ல நம்மளால 8 என்சான்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட் தான். சோ அதை நம்ம 5 லேயரா பிரிக்க போறோம். 5 தனித்தனியா என்சான்மெண்ட் பண்ணி அதை ஒரே ஸ்வாடா மாத்துறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. இப்பவே நான் அதை கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ கிரியேட் பண்றா. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்வாட் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இப்போ மத்தவங்களுக்கும் வெப்பன்ஸை கிரியேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவான். அவ்வளவு பண்றா. இப்போ ஐரிஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டா. ஆனாலுமே ஆல்மா தான் ஜெயிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கைஸ் புது வெப்பன்ஸை கிரியேட் பண்ணிருக்கோம். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ லூரி அவளோட ஸ்வாட ட்ரை பண்ணி பாக்குறா. அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. ஆல்மாக்குமே லூரி வந்துட்டு ஒரு ஆரோவை செஞ்சு கொடுத்திருக்கா. அந்த ஆரோ அதை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஐரிஸோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பியரை நம்ம ஹீரோ ரெடி பண்ணி கொடுத்திருக்கான். அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அந்த ஸ்பியருக்கோ எதுவும் ஆகல. இது சூப்பரா இருக்கு. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. சரி இப்போ நீங்க 3 பேரும் என்ன எதிர்த்து சண்டை போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேர்லெஸ் கேஸ்டிங் இப்ப பரவ ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. இந்த கிங்டம்க்கு பேரியரை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வெயிட் பண்ணுங்க ஹியூமன்ஸ் நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு டீமன் வில்லத்தனமா சிரிக்கிறான். எந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் மேடி இப்போ பேரியர் மேக் பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால இப்போ வரப்போற டீமன்ஸை நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பேரியரை கிரியேட் பண்றதுக்காக சில விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஃபாரஸ்ட்குள்ள மேஜிக் ரீடிங் டிஃபரெண்டா காமிக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லவும் அதுதான் டிமானிக் டிரான்ஸ்போர்டேஷன். அங்க வர்ற டீமனை நீங்க 2 பேர் போய் பாத்துக்கோங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோரி ஆல்மா அப்புறமா அந்த இன்னொரு பொண்ணு இவங்க 3 பேரும் இப்போ ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க. அந்த டீமன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இவ்வளவு ஃபாஸ்டா இவங்க ஓடி வந்துட்டு எப்படி டயர்ட் ஆகாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட வந்த பொண்ணு பாக்குறா. வரப்போற டீமனை கொல்றதுக்கு ஆரோல என்ன கேஸ்டிங்க யூஸ் பண்ணணும்ங்கறத நீயே முடிவிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ லோரி ஷாக் ஆவரா. காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நீ வளர்த்துக்கணும்னா இதை நீ செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எனிமி டிஃபரெண்டா வருவாங்க. அதுக்கு தகுந்தபடி கேஸ் பண்ணி எனக்கு வாமல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ்வளவு சரி ஓகேன்னு சொல்றா. இப்போ கேஸ் பண்ணி ஆரோவை ரெடி பண்ணி கொடுக்குறா. இவளே ஆரோஸ் ரெடி பண்ணி அதை கேஸ்டோ பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி அந்த கோடு இருக்கிற பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்படுதா. இப்போ டீமன் வரப்போற அந்த ஹோல் கொஞ்சம் பெருசாகுது. அந்த டீமன் வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து டீமன் வெளியே வரவோ டக்குன்னு ஆல்மா அதை ஆரோ வச்சு ஷூட் பண்ணி கொண்டுருதா. அப்ப இன்னொரு டீமன் வரப்போக வச்சா இன்னொன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மா ஆரோ வச்சு ஷூட் பண்றா. ஆனா அந்த டீமனுக்கு எதுவாகல. லோரி போய் டக்குன்னு அதை 2 துண்டா வெட்டிடுதா. அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமே எந்த ஒரு டீமனும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆல்மா சொல்றா. ஆமா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ஜாய் பண்ணவோ திடீர்னு அவங்க எதையோ சென்ஸ் பண்றாங்க. கேபிட்டல் நோக்கி இன்னும் நிறைய டீமன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போய் நம்ம ஹீரோக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு அவங்க கிளம்புறாங்க. ஓ சூப்பர், ஃபர்ஸ்ட் டைமா நீங்க சக்சஸ்ஃபுல்லா தனியாவே டீமனை கொன்னிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். நம்ம அகாடமிக் மேலேயோ டீமன் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்போ நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் பேரியர் கிரியேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை, அது வர நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நீ வர நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஆல்மாவும் லோரியோ கிளம்புறாங்க. தேவையான மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் ஐரிஸ் கொண்டு
வந்துட்டா. இப்போ பிரின்சிபல் போய் மீட் பண்ணி அவங்க 2 பேரும் விஷயத்த சொல்லவும், மேடியஸ் உங்களுக்காக தான் அந்த மானா கிறிஸ்டல் அவ்வளத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. மேஜிக் கிறிஸ்டல் இல்லாம நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு மேடி ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டானா அப்படின்னு சொல்லி லோரி ஆச்சரியப்படுதா. இப்போ அவங்க அகாடமிக்கு மேல அந்த போர்ட்டல் ஓபன் ஆகி ஒரு டீமன் வருது. குழந்தை பசங்க என்ன எதிர்க்க வந்துட்டீங்களா, நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்களை நான் ஈஸியா அழிச்சிருவேன் அப்படின்னு அந்த டீமன் ஒரு அட்டாக் பண்ணுது. அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்களோ அப்படின்னு அந்த டீமன் பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ கத்து கொடுத்த ஷீல்ட் ஸ்பெல் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சீக்கிரமா எல்லாரும் ஃபார்மேஷனுக்கு வாங்க, அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும் ஸ்டூடெண்ட் அதை அட்டாக் பண்றாங்க. ஆனா ரொம்ப ஹைட் இருக்கிறதுனால இவங்க அட்டாக் அதை ரீச் பண்ணல. என்னோட அட்டாக் அதை ரீச் பண்ண அப்படின்னு சொல்லி இப்ப ஆல்மா வந்து அட்டாக் பண்றா. ஆனா அந்த டீமன் அந்த ஆரோவை ஈஸியா பிடிச்சிருது. அந்த டீமன் அழிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஆரோவை லோரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை அப்படின்னு லோரி சொல்றா. சரி அது வரை நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு அவ்வளவு டைம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அந்த டீமன் ரொம்பவும் பெரிய ஸ்பெல்ல வச்சு அட்டாக் பண்ணுது. ஆனாலுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ கிரியேட் பண்ற அந்த கேஸ்டிங் எல்லாமே வந்து எரர் ஆகுது. இப்ப கடைசியா ஒரே ஒரு மானா கிறிஸ்டல் தான் இருக்கு. லோரிக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போராடிட்டு இருக்காங்க. இதுதான் கடைசி மானா கிறிஸ்டல், இதுலயும் நான் ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா அவ்வளவுதான். இவ்வளவு நாள் மேடி என் கூட இருந்து பண்ணதுனால நான் இதை ஈஸியா பண்ணிட்டேன். ஆனா இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு லோரிக்கு நம்ம இன்னும் டைம் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறத பார்த்துட்டு இவங்களும் மேடியும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை நான் வீண் போக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லோரி இப்போ கஷ்டப்பட்டு ட்ரை பண்றா. கடைசியில ஒரு வழியா அந்த ஆரோவை சக்சஸ்ஃபுல்லா கேஸ் பண்ணி முடிக்கிறா. உடனே இப்ப ஆல்மாட்ட கொடுக்குமோ ஆல்மா அதை யூஸ் பண்றா. ஆனா அது மிஸ் ஆயிருது. பட் த்ரெட் பைண்டிங் யூஸ் பண்ணி திரும்பவும் அதை வந்து அட்டாக் பண்ண வைக்கிறா. ஒரு வழியா அந்த டீமனை இவங்க எல்லாரும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டுறாங்க. மேடி மட்டும் கிடையாது, இப்ப நம்மளுமே டீமனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஒரு டீமன் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுது. டேலியஸ் நீ ஒரு முட்டாள், எல்லாரும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுனா முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு டீமன் வந்து சொல்லுது. அது நிறைய டீமன்ஸை கூட கூட்டிட்டு வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் நம்ம சண்டை போட்ட டீமன்ஸ் விட இது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி லோரி பயப்படுறா. உடனே ஆல்மா எந்திரிச்சு ஆரவ எடுக்கும். என்ன பண்றா அப்படின்னு லோரி கேக்குறா. மேடி இங்க வர்ற வரைக்கும் நம்ம அவனுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ ஏன் பண்றா. உடனே லோரியும் அதை மேஜிக்க வச்சு கேஸ் பண்றா. நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்க எல்லாரையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் அதே தான் நானும் சொல்றேன். நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்களை நான் கொன்றுவேன், உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஓடி போயிருங்க, இல்லைன்னா ரொம்பவும் பெயின் அனுபவிச்சு இறந்து போவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோங்க இருக்கிற டீமன்ஸை வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த டீமன்ஸ்க்கு லீடர் மாதிரி இருக்கிற அந்த டீமன் அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறுது. நம்ம ஹீரோ அசால்ட்டா அங்க இருக்கிற எல்லா டீமன்ஸையுமே போட்டு தள்ளுதான். அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த ஸ்வாட் எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மேடி உனக்கு எதுவாகலையே அப்படின்னு அவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. மேடி நீ சூப்பரா சண்டை போட்டு ஆல்மா சொல்லவும் லோரி கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த ஸ்வாடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அவ லைட்டா வைக்கப்படுறா. ஆல்மா உனக்கும் தேங்க்ஸ், நான் வர வரைக்கும் நீ டீமன்ஸை சமாளிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேரியர் என்னாச்சுன்னு கேக்குறா. அதை நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போ இந்த கிறிஸ்டலை வச்சா முடிஞ்சுது அப்படின்னு போய் நம்ம ஹீரோ ஒரு கிறிஸ்டலை வைக்கவும் இப்போ அந்த பேரியர் ஆக்டிவேட் ஆகுது. வானம் மினுமினுக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அவ்வளவுதான் ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லவோ இன்னும் முடியல. அந்த டீமன்ஸோட ஹைட் அவுட்ல இருந்த அந்த டிராகன் மைண்ட் பில்லர் கிங்டம்ல கிரியேட் ஆன இந்த பேரியரை அட்ராக்ட் பண்ணும். கிங்டம்க்கு வெளியே இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரப்போகுது. பட் நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொன்னா ஓகே தான் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிங்டம்ல ப்ரொடெக்ஷன் இருக்கு, பட் சுத்தி இருக்கிற டவுன்ல அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது. சோ நம்ம தான் அந்த டவுனை பாதுகாக்கணும். மேடி செட் பண்ணி வச்ச அந்த ட்ராப் மாதிரி அந்த மான்ஸ்டர்ஸ் வராது, நீங்களும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வயர்லெஸ் காஸ்டிங் கத்துக்கிட்டு இப்போ இவங்க ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. லோ லெவல் மான்ஸ்டர்ஸ் கிட்ட கண்டிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தோத்து போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒரு பவர்ஃபுல்லான பிரசன்ஸ் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் சொல்லவும் டிராகன் மைண்ட் பில்லர் இதை பண்ணும் நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி அந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் இப்ப மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பின்னாடி வர சொல்லியிருக்காரு. நான் போய் அதை அட்டாக் பண்றேன் அப்படின்னு ஐரிஸ் போகவும் இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஐரிஸை பிடிச்சது மேல தூக்கி போடுறான். அவ போய் முட்டினதுலயே அந்த மான்ஸ்டர் அழிஞ்சிருது. மத்த பெரிய மான்ஸ்டர்ஸையும் அவங்க கொண்டுதாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு மேஜிக்கல் எனர்ஜிக்குள்ள எல்லா மான்ஸ்டர்ஸும் போய்கிட்டு இருக்கு. மேடி அது என்னது அப்படின்னு அவங்க கேட்கவோ இதுதான் வாய்டு. எல்லா மான்ஸ்டர்ஸையும் அப்சர்வ் பண்ணி இது ரொம்பவோ பெரிய ஒரு மான்ஸ்டரா மாறும். நானே இப்பதான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது சின்னதா இருக்கும் போதே நம்ம அழிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கவோ இல்ல என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, ஒரு மானா ஸ்டோன் எடுத்து இதை கேஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ லோரி கிட்ட கொடுக்குறான். இந்த வாய்டு என்னவோ இழுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் ஒன்னு அப்சர்வ் பண்ற லெவலுக்கு அது பவர்ஃபுல் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோரி அந்த மானா ஸ்டோனை கேஸ் பண்ணி முடிக்கவோ அதுக்குள்ள தூக்கி போட நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவு தூக்கி போடுறா. இந்த இதையோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதுக்குள்ள நிறைய மானா ஸ்டோனை தூக்கி போடுறான். கிங்டமோட பேலஸ்ல இருந்து கூட அந்த மான்ஸ்டரை பார்க்க முடியுது. அவ்வளவு பெருசா அந்த மான்ஸ்டர் மாறிடுது. இப்போ நான் இதை அழிச்சா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீங்க எப்பவும் போல ஆரோஸ் வச்சு அட்டாக் பண்ணுங்க ஐரிஸ், நீ அதோட காலை அட்டாக் பண்ணு, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இப்ப ஐரிஸ் போயிட்டு அந்த மான்ஸ்டரோட காலை வெட்டவும் அந்த மான்ஸ்டர் அப்படியே கதறுது. நம்ம ஹீரோ இப்ப மேல பறந்து போயிட்டு அந்த மான்ஸ்டரோட கண்ணை போய் குத்துறான். நம்ம ஹீரோ மானா கிறிஸ்டலை உடைச்சு மேஜிக் அவ்வளத்தையும் அவன் ஸ்வாட்ல அப்சர்வ் பண்ணி அதோட 2 காலையும் ஒரே நேரத்துல துண்டா வெட்டுறான். பட் ஆனா அந்த மான்ஸ்டர் ஃபாஸ்டாவே ஹீலிங் ஆயிருது. இந்த ஸ்வாட் தாக்கு பிடிக்கிற லெவலுக்கு நான் கேஸ்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான கேஸ்டிங் போட்டு அந்த ஸ்வாடை வச்சு இப்ப நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்றான். அண்ட் மேஜிக் அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றான். ஆனாலுமே அது ஃபாஸ்டா ஹீலிங் ஆகவும் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஒன்னு என் மேஜிக் கம்மியாகணும் இல்லைன்னா அந்த மான்ஸ்டர் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப கண்டினியூஸா அட்டாக் பண்றான். இப்ப அந்த மான்ஸ்டர் அப்படியே கீழே விழுவோம். நம்ம ஹீரோ அதோட தலையவே துண்டா வெட்டுறான். அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ இதுக்கப்புறம் இது ஹீலிங் ஆகாது, கிட்டக்க
வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மத்தவங்களையும் கூப்பிடுறான். நம்ம ஹீரோவை மத்தவங்க பாராட்டுறாங்க. நீங்களும் இதுல சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் மத்தவங்கள பாராட்டுறான். ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே கொண்டாடுறாங்க. பேரியரை போட்டு இப்ப கிங்டம் சேவ் பண்ணியாச்சு, மான்ஸ்டர்ஸையும் கொண்டாச்சு, என்னோட வேலை இங்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா மேடி இந்த இடத்த விட்டு போக போறானா அப்படின்னு சொல்லி லோரி யோசிக்கிறா. அப்படின்னா நீ இந்த அகாடமியை விட்டு போக போறியா? இப்படி ஒரு நாள் வரும், நான் ஆல்ரெடி எதிர்பார்த்ததுதான். உனக்கு சொல்லி கொடுக்குற லெவலுக்கு இந்த அகாடமியில யாருமே இல்ல. இது இந்த அகாடமியோட மிஸ்டேக் தான், அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஆனா அதுக்குன்னு உன்னை இந்த அகாடமியை விட்டு நாங்க தூக்க போறது இல்ல. நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் தரேன். நீ அகாடமியை விட்டு வெளியே போய் எல்லாத்தையும் கத்துக்கோ. நீ இந்த அகாடமியோட ஒரு ஸ்டூடெண்டா உன்னோட நேம் லிஸ்ட்ல இருக்கும். எங்க அகாடமிக்கு அது பெருமையாச்சு. ஒருவேளை ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட எங்க அகாடமியோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கிங்டமே நீ வேற நாட்டுல இருந்தா கூட ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே இதுல லாபம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும், நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டான். பிரிஞ்சு போவேன் நான் எதிர்பார்க்கல மேடி அப்படின்னு லோரி சோகமாகவும், நீங்க ரெண்டு பேரும் மேடி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஸ்காலர்ஷிப் தரேன் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க விருப்பம் இருந்தா ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க ரெண்டு பேருமே நாங்களும் மேடி கூட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ அவங்க 3 பேருக்குமே ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அகாடமில அவங்க இல்லனாலுமே அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸா தான் அவங்க எப்பவும் இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த கிங்டம்ல இருந்து கிளம்பவோ எல்லாரும் நம்ம ஹீரோவை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு புது டஞ்சனை நோக்கி புறப்படுறான். நம்ம ஹீரோவின் பயணம் தொடரும்னு போடுறாங்க. இந்த இடத்துல இந்த நம்ம ஹீரோவும் அவனோட பார்ட்டியோ டஞ்சன் சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஹே நீங்க எல்லாம் டிராவலிங் பண்ற அட்வென்ச்சரர்ஸா அப்படின்னு ஒரு சின்ன பையன் கேட்குவான். ஆமா நம்ம ஹீரோ சொல்றா, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். உண்மையிலேயே இது செம்ம ஃபன்னா இருக்க போது அப்படின்னு லோரி சொல்லவும், நம்ம ஃபன்னா என்ஜாய் பண்ண வரல, டிராகன் வைன் பில்லரை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். டஞ்சன் சிட்டில க்ளூ கிடைக்கும் லோரி சொல்லவும், டஞ்சன் சிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கேக்குறா. மெல்கியால இருக்கிற டஞ்சனுக்கு மேலேயே ஒரு சிட்டியா அமைச்சிருக்காங்க லோரி சொல்லவும், டஞ்சனுக்கு மேல ஒரு சிட்டியா அமைச்சிருக்காங்களா? நான் இருந்த காலத்துல டஞ்சன்லாம் ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம அங்கேயே போலாம் லோரி, அதுக்கு வழி சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். மேப்ல காமிக்கிற மாதிரி நம்ம சுத்தி தான் போனா அதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி லோரி சொல்லவும், நம்ம இந்த காடு வழியா போனா சாயங்காலத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் சொல்றா. என்னது இந்த காடா? இதுல ரொம்பவும் டேஞ்சரஸான மான்ஸ்டர் மட்டும் கிடையாது, புத்திசாலி மான்ஸ்டர்ஸும் இருக்கு அப்படின்னு ஆல்மா பயப்படுவோம். புத்திசாலியா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். சோ இப்போ இவங்க இந்த காட்டு வழியாவே ஈவினிங்குள்ள அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப வரைக்கும் என்ன ஒரு மான்ஸ்டர்ஸ் கூட நம்மள வந்து அட்டாக் பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு ரொம்பவும் பசிக்குதுப்பா அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், எனக்கோ பசிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி சாப்பாட வரவேன்னு மத்தவங்க சொல்லவும், நம்ம இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிறதே சாப்பிடலாம், இருங்க இதோ வேட்டையாடிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோவை சில மான்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுது, ஆனா அது எல்லாமே ஒரே மாதிரியே கோஆர்டினேஷன் பண்ணி வருது. அப்படின்னா இதுங்களை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அண்ட் அதோட லீடர் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பிடிச்சிருந்தான். ஏதோ பெரிய சவுண்ட் கேட்டுச்சுல, அது மேடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க பாத்துட்டு இருந்தா, நம்ம ஹீரோ ஒரு குரங்கு மாதிரி இருக்கிற மான்ஸ்டரை பிடிச்சிட்டு வந்துருந்தான். இதுதான் எல்லாரும் சொன்ன அந்த இன்டெலிஜென்ட்டான மான்ஸ்டர் நினைக்கிறேன். ஆனா மேடி நம்ம இதையா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கேட்கப்போ, இல்ல அதுக்கு வேற ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு போரையோ வேட்டையாடிட்டு வந்திருக்கான். எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்மளால சாப்பிட முடியாது, பட் இது மட்டும் எக்ஸெப்ஷனல், இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு மான்ஸ்டரையா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. சரி நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் மேடி அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல இருந்து இரும்பு துகள்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தை வந்து லோரி கிரியேட் பண்றா. எரிக்கிறதுக்காக உட்ஸ வந்துட்டு ஐரிஸ் கிரியேட் பண்றா. சமைக்கிற வழியை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிட்டு ஆல்மா சொல்றா. பார்த்தா அடுப்பு வெடிக்குது, நான் ஃபயர் மேஜிக் ஏதோ யூஸ் பண்ண அது எப்படியோ வெடிச்சிடுச்சு அப்படின்னு வா சொல்றா. இவளுக்கு ஒழுங்கா சமைக்க தெரியலன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்களே சமைச்சு சாப்பிடுதாங்க. மான்ஸ்டர் சாப்பிட போறமே அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐரிஸ் சாப்பிடுறத பார்த்துட்டு இவங்களும் சாப்பிட்டு பார்க்கவும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் ஸ்பெஷலா ஒரு சூப் தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆல்மா கொடுக்கவும், ஐயாவா சமையல பத்தி தெரியுங்கிறதுனால வாங்கல, பரவாயில்ல கொண்டாப்பா நீ ஆசையா செஞ்சிருக்க, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் அந்த சூப்பை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அதை வாமிட் எடுக்கிறா. ஒரு டார்க்னஸ் டிராகனால கூட ஆல்மா சமையல சாப்பிட முடியல நம்ம ஹீரோ கிண்டல் பண்றான். என் வயிறு 80% ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், இவ்வளவு சாப்பிட்டா அவனுக்கு அவ்வளவுதான் ஃபில் ஆயிருக்கான்னு அவங்க ஆச்சரியப்படுதாங்க. சரி வாங்க நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஐரிஸோட டிராகன் பவர் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு மான்ஸ்டரும் நெருங்காது, சாயங்காலத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இவங்க எல்லாருமே சாயங்காலத்துக்குள்ள அந்த மெல்கியா டஞ்சன் சிட்டியை வந்து சேர்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த டஞ்சன் சிட்டி இல்ல, ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் கூட ஒரு மாதிரி எரியுது. இந்த லைட் மானா ஸ்டோனை வச்சு கிரியேட் பண்ணாம டைரக்டா பூமியில இருந்து மேஜிக் உரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தம்பி அது பக்கத்துல நிக்காதீங்க, ஆபத்து, போன வாரம் தான் லைட் வெடிச்சு 10 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு கடைக்கார் சொல்லவும், கீழே குனிங்க நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அந்த லைட் வெடிக்குது. இவ்வளவு ஆபத்தான ஒன்னு ஸ்ட்ரீட்ல வச்சிருக்கீங்களே அப்படின்னு லோரி கேட்கவும், ஏன் மேல கோவப்படாதீங்க, இதை ஒன்னும் நான் வைக்கல, இதுக்கெல்லாம் காரணம் இந்த டஞ்சன் சிட்டியோட லார்டு தான். நாங்களும் எல்லாரும் மாதிரி மானா ஸ்டோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், மானா ஸ்டோன் ரொம்ப வேல்யூபிள் ஆனது, அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு அந்த கடைக்கார் சொல்லவும், அப்படின்னா இவர் புதுசா வந்திருக்கிற லார்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஆமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சிட்டியே அப்படி மாறிடுச்சு அப்படின்னு அந்த கடைக்கார் வருத்தப்படுறாரு. இந்த ஆப்பிள் நம்ம ஹீரோ அந்த கடைக்கார் கிட்ட இருந்து வாங்கிட்டு வரான். நம்ம அந்த டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு ஒரு அட்வென்ச்சரஸ் கில்ட்ல இருந்து பெர்மிட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஒரு அட்வென்ச்சரஸ் கில்ட தேடி போறான். அந்த கில்டுல 2 பேர் தான் இருக்காங்க, அவங்களும் அடிப்பட்ட நிலைமையில இருக்காங்க. டஞ்சனுக்குள்ள போக பெர்மிட் வேணும் நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன கேட்டா அது நல்ல ஐடியா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நியூ லார்ட் ரெக்வஸ்ட் பண்ணி நிறைய அட்வென்ச்சரஸ் அங்க போய் அடிப்பட்டு தான் திரும்ப வந்திருக்காங்க, அதுவும் நீங்க சின்ன பசங்க வேற. அது மட்டும் கிடையாது, இந்த பெர்மிட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னா லார்ட் அதுக்கு ஒத்துக்கிடணும். அப்படி பண்றதா இருந்தா அவர் எப்பெல்லாம் உங்களுக்கு வேலை கொடுக்குறாரோ அப்பெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும், அப்படின்னா அவனுக்கு நாங்க வேலைக்காரங்க மாதிரி இருக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. எங்களை பாத்தீங்கல்ல பெரியவங்க நாங்களே அடிபட்டு கிடக்க, பொடி பசங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தன் கேட்கறான். 4 பெர்மிட் தாங்க
அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே ஒரு எமர்ஜென்சி ஹீலர்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா, நிறைய பேர் அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு ஒருத்தி வந்து கேட்கறா. செட்டி இருக்கிற நிலைமைக்கு இங்க ஹீலர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு அடிப்பட்டவன் சொல்லுவோம். எனக்கு ஹீலிங் பண்ண தெரியும், என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய அட்வென்ச்சரர்ஸ் அடிபட்டு கிடக்குறாங்க, சில டாக்டர்ஸ் ஹீலிங் பண்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அட்வென்ச்சரர்ஸ் இந்த ஊர்ல இருக்கும்போது ஹீலர்ஸை வச்சுக்கிடணும்னு கூடவா தெரியாது நம்ம ஹீரோ கேட்கும். ஹீலர்ஸ் நிறைய பேர் இருக்கதா செஞ்சாங்க, ஆனா புதுசா வந்து லாடுதான் அவங்களுக்கு எல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு யாரோட மேஜிக் சோர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, யார் அதிக ஆபத்துல இருக்காங்கன்னு பார்த்து நம்பர் வைஸ் எல்லாரையும் ஆர்டர் பண்றான். யாருக்கு ஃபர்ஸ்ட் அதிக ஹெல்ப் தேவையா அவங்கள நம்பர் படி பிடிச்சிருக்கேன், நீங்க சீக்கிரமா எல்லாருக்கும் போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹே தம்பி, இது ஒன்னும் விளையாடுற இடம் இல்ல, இங்க சின்ன பசங்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லுவோம். உங்களால இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நீயே பாரு, அவங்க எல்லாரையும் என்னால காப்பாற்ற முடியாது, பட் டேமேஜ் மினிமம் ஆக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவோம். அப்படின்னா மோடிக்கிட்டு நான் செய்யறத பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடிப்பட்ட ஒருத்தனோட காயத்தை நம்ம ஹீரோ டோட்டலா ஹீலிங் பண்றோம். டாக்டர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு சரி நாங்களும் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. யாருக்கு அதிக ஹெல்ப் தேவையா அவங்கள நம்பர் படி ஆர்டர் பண்ணிருக்கேன், சீக்கிரமா போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோ சொன்னபடியே எல்லாரும் வேலை பாக்குறாங்க. அந்த அட்வென்ச்சரர் கில்ட்ல அடிபட்டு உட்கார்ந்திருந்தா அந்த ரெண்டு பேருமே வந்து நாங்க என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் ஒரு வழியா எல்லாரையுமே காப்பாத்தி முடிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு நீங்க ஒரு பெரிய டாக்டரா, இதுக்கு முன்னாடி டாக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீலிங் என்னோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது, நான் அதை அப்பப்பதான் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஒரு மிராக்கிளியே நடத்திட்டீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாரு. புது லாடை எதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த லாடு என்னாச்சு, அவர் இறந்து போயிட்டாரா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருந்தாரு, அப்படியே தூங்கிட்டாரு. ஆனா ப்ரீவியஸ் லார்ட் எப்படி இறந்து போனாருங்கிறது இப்ப வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு, யாராலையுமே அவர் எப்படி இறந்து போனாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. நான் அப்பவே நினைச்சேன், நான் நினைச்சது கரெக்ட் தான், டஞ்சன் ரொம்பவும் ஆபத்தானது, அதுக்கு மேல ஒரு சிட்டியை கட்டுறது உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனம். ஹியூமன்ஸ் அழிக்கிறதுக்காக டீமன்ஸ் இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை மாத்திட்டாங்க, புதுசா வந்து அந்த லார்டோ டீமனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் அவங்க ரூம்ல போய் படுக்கவும் மேடி என்ன எழுதிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நம்ம ஹெட் மாஸ்டருக்கு தான் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். நாங்க ஸ்கூல்ல இல்லாத டயத்துல நீங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் எங்களால பண்ண முடியாது, அதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டிருக்கான். இதையும் எழுதினா அப்படின்னு அவங்க கேட்கவும், உண்மையான லெட்டர் என்கிட்ட இருக்கு, பாக்ஸ் கடியில அதை வச்சுட்டு ஃபேக்கான இந்த லெட்டர் தான் நான் மேல வச்சு அனுப்ப போறேன். ஹெட் மாஸ்டரும் நானும் இந்த சீக்ரெட் கோட் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டோம், சோ நம்ம மெசேஜ் வேற யாருக்கும் லீக் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மெல்கியால இருக்கிற அந்த புது லார்ட பத்தி கிங் கிட்ட சொல்லி தான் நம்ம ஹீரோ அந்த ஹெட் மாஸ்டருக்கு லெட்டர் அனுப்பியிருக்கான். லெட்டர் அனுப்புறதை விட நம்மளே டைரக்டா போய் பார்த்தா சீக்கிரம் முடிஞ்சிடல அப்படின்னு சொல்லி ஆல்மா கேட்கவும், நம்ம கிட்ட தான் இப்ப பெர்மிட் இருக்குல்ல, நம்ம டஞ்சன்குள்ள போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாம் ஒழுங்கா முடியுமா அப்படின்னு லோரி கேட்கவும், கவலைப்படாதீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்மாவும் ஐரிஸும் தூங்கிட்டாங்க, மேடி கூட ஒரே ரூம்ல ஒன்னா படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லோரி இன்னும் தூங்காம இருக்கா. பக்கத்து பெட்ல தான் லோரி படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் தூக்கம் வரல. அப்போ திடீர்னு ஐரிஸ் தூக்கத்துல வளர ஆரம்பிக்கிறா. ஐரிஸ் கேட்கறதுக்கு ஆல்மா தூக்கத்திலே ரிப்ளை பண்ணவோ, இதுங்க எப்படிடா தூக்கத்திலேயே ஜிங்கா இருக்குது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. சரி நாளைக்கு டஞ்சன்குள்ள போகணும் தூங்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணாலுமே அவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல. ரெண்டு பேருமே வெக்கப்பட்டு இருக்காங்க. சரி ஓகே, 1 மான்ஸ்டர் 2 மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி ஒரு வழியா தூங்குறாங்க. ஐரிஸ் தூக்கத்துல நைட்டு நீ டிராகன் பிரத்தை யூஸ் பண்ண பார்த்தல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஐரிஸ் நைட்டு என்ன பண்ணானே எனக்குலாம் தெரியாது, நல்லா தூங்கிட்டேன். லோரி நீ தூங்குனியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், லோரி தூங்கலங்கிறது அவளை பார்த்தாலே தெரியுது. இப்போ இவங்க எல்லாருமே மெல்கியாவோட அந்த டஞ்சனுக்கு போறாங்க. இது ஒரு சாதாரண இரும்பு டோர் தான், மேஜிக் ப்ரொடெக்ஷன் கூட இல்ல, ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் ஈஸியா அது வழியா வந்துரும், இது எல்லாத்தையும் இந்த டீமன்ஸ் தான் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு பெரிய கதவையா அசால்ட்டா லோரி ஓபன் பண்ணிருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே அந்த டஞ்சனுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி மான்ஸ்டரை வேட்டையாடி கொண்டு வராங்க. ஐரிஸ் போய் முட்டினதுலயே ஒரு மான்ஸ்டர் செத்து போயிடுச்சு. இதுக்கு எவ்வளவு காசு தருவீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நேத்து அவ்வளவு அட்வென்ச்சரஸா அடிபட்டு கிடந்ததுக்கு காரணமே இந்த மான்ஸ்டர் தான், இதையே நீங்க அசால்ட்டா கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. இதை நீங்க தான் கொன்னீங்களான்னு அவ கேட்கவும், இல்ல அந்த 3 லேடிஸ் தான் கொண்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் என்னால அமௌண்ட் தர முடியும்னு சொல்லவோ, பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லேடி இப்ப லார்டுக்கு லெட்டர் எழுதுவோம். நம்ம ஹீரோ கன்சீல்மெண்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவ என்ன எழுதுறான்னு வந்து பாக்குறான். அந்த 3 பொண்ணுங்களும் ஒரு பீஸ்ட் ஒரு மான்ஸ்டரையே கொண்டுடுச்சு, கூட வந்த அந்த பையன் டம்மி தான் அப்படின்னு சொல்லி அவ எழுதியிருக்கா. ஐரிஸ்க்கு ரொம்பவோ பசிக்குது, எங்க அமௌண்ட்ல இப்போதைக்கு கால்வாசியை மட்டும் இப்பவே தர முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு கொடுக்குறாங்க. 3 புது அட்வென்ச்சரர்ஸ் பொண்ணுங்களா, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லார்டு சிரிக்கிறான். மான்ஸ்டர்ஸ் வந்தா நல்லா அசால்ட்டா கொண்டு போய் அப்படின்னு சொல்லி லோரியா ஆல்மாவை பேசிட்டு இருக்காங்க. இவங்களை சில பேர் ஃபாலோ பண்றாங்கங்கறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். நினைச்ச மாதிரியே அந்த லார்ட் ஆளுங்களை அனுப்பி வச்சுட்டாங்க, என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ற நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அந்த லார்டோட ஆளுங்க ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு போறாம வேற ஒரு வழியா போறான். டெலபதி மூலியமா மத்த எல்லார்கிட்டையும் லார்டோட ஆளுங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லவும், அதனாலதான் நீ வேற ரோட் வழியா வந்தியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம இப்ப டக்குன்னு இன்விசிபிளா மறைவோம், அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரையும் இன்விசிபிள் ஆக்கவும், அச்சா அவங்க எல்லாரும் திடீர்னு காணாம போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடுறாங்க. எஸ்கியூஸ் மீ, நாங்க வழி தொலைஞ்சு போயிட்டோம், எப்படி போறதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்க ரூமுக்கு போற வழி அந்த பக்கமா இருக்கு அப்படின்னு அந்த அடியால் சொல்லுவோம். நான் எங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி
புடிச்சு வச்சுட்டு இவன் உயிரோட வேணும்னா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த அடியால் சொல்லவோ அச்சச்சோ என்ன விட்டுருங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். நான் வாழ வேண்டிய பையங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா எதுக்காக அவனை பிடிச்சு வச்சீங்க அப்படின்னு ஆல்மா கேக்குறா. பார்ட்டில ஹீலரா இருக்கிறவங்க தான் ரொம்ப வீக்கா இருப்பாங்க அதனாலதான் இவனை பிடிச்சோம் அப்படின்னு அவன் சொல்றான். நான் ஹீலிங் பண்ணதுனாலயும் அந்த அட்வென்ச்சரர் லேடி ரிப்போர்ட் பண்ணதுனாலயும் என்னைய வீக்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஐரிஸ் வெப்பன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் ஆண்டி உங்களை கொன்ற வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த குட்டி பொண்ணால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்தா அவன் இரும்புறாரியா அசால்ட்டா உடச்சிட்டு இப்ப எல்லாரையும் அடிச்சு போடுதா. ஐரிஸ் இப்ப எல்லாரையுமே அடிச்சு போட்டா நம்ம ஹீரோ அவங்க மேல ஒரு ட்ராக்கிங் ஸ்பெல்ல போட்டு அந்த லார்ட் எங்க இருக்காங்கிறத இவங்களை வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் எல்லாருமே நல்லா தூங்கி எந்திக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கிங் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கிங் நம்மள பாக்குறதுக்காக ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவனை பாக்குறதுக்காக போறான். இந்த லொகேஷன் தானே எங்க காணா அப்படின்னு மத்த எல்லாரும் பார்க்கவும் நீ இங்க தான் இருக்கன்னு தெரியும் வெளியே வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கிங் அனுப்பி வச்ச அந்த ஆள் வாரான். இதான பவர்ஃபுல்லான மேஜ் மேடியஸ் அரசர் தான் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லி மறைஞ்சிருக்க சொன்னாரு. என்னோட பேரு இந்த மெல்கியால இருக்கிற லார்டை என்ன பண்ணுங்கிறத அரசர் ஒரு மெசேஜ் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அரசர் அனுப்பின மெசேஜ் ரீட் பண்ணி காமிக்கிறான். மெல்கியாவோட லார்டை அரெஸ்ட் பண்றதுக்கு மேடியஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். என்னோட ப்ராக்ஸி ஏக் உங்களுக்கு சப்போர்ட்டிவா கூட வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் அவன் சொல்லவும் நேத்து நைட் அவங்க ஆளுங்க என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க. ட்ராக்கிங் ஸ்பெல்ல போட்டு அந்த லார்டோட லொகேஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கைஸ் நம்ம போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஓகே அப்படின்னு மத்த எல்லாரும் சொல்றாங்க. சிட்டிக்கு வெளியே ஒரு எஸ்டேட்ல அவர் இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா அங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்குமே நான் வேணா அரசர் கிட்ட சொல்லி நைட் சவரா சொல்லவா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல நாங்க 4 பேரை சமாளிச்சிருவோம் அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவோம். ஆமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இவங்களும் அந்த எஸ்டேட்டுக்கு போறாங்க. வெளியே கேட் மூடி இருக்கு உள்ளுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அவங்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ ட்ராக் பண்ணி பாக்குறான். உள்ளுக்குள்ளதான் எல்லா ஆளுங்களுமே ரெடியா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வரப்போறதுக்கு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா இது டேஞ்சர் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏக் சொல்றான். அவங்க நம்மள வரவேற்கிறதுக்காக இருக்காங்க நம்ம போகாம இருந்தா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப உள்ள போகவும் நம்ம வச்ச ட்ராப் தெரியாம இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்டாக் பண்றாங்க. லோரி அசால்ட்டா அதை தடுக்கிறா. நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல அங்க இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணிருந்தான். இப்பதான் புரியுது அரசரியா அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட சொன்னாருன்னு அப்படின்னு ஏக் சொல்றான். அந்த லார்டோட ரூம் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு ஏக் சொல்லவும் டாப் ஃப்ளோர்ல வர யாருமே கிடையாது அவன் பேஸ்மெண்ட்ல இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்ல பேஸ்மெண்ட் இருக்கிறதாவே காட்டலையே அப்படின்னு சொல்லி லோரி கேக்குறா. நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்கான வழியை ஓபன் பண்றான். மேல என்ன ரொம்ப அமைதியா இருக்கு. நம்ம ஆளுங்க ஈஸியா அவங்களை தோக்கடிச்சிட்டாங்களோ ஒருவேளை அந்த பசங்க நம்ம ஆளுங்களை தோக்கடிக்கணும்னாலோ அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எதுக்கோ சேஃப்டிக்கு இந்த எஸ்கேப் ரூட்டை ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் பேசிட்டு இருக்கும்போது எஸ்கேப் ஆகிறதுக்கு வர ரூட் வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா யார் இந்த பையன் நம்ம ஆளுங்கள்ல சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்களா என்ன அப்படின்னு அந்த லார்ட் கேட்கவும் ஏன்டா என்னக்குள்ள ஆள் அனுப்பியிருக்க நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாத நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படின்னா நீதான் மாடியஸா மத்தவங்களுங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் காய்ஸ் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். உன் கூட இருக்கிற அந்த பொண்ணுங்க மட்டும் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னா நீ எவ்வளவு வீக்கானவன் எனக்கு தெரியும் அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ வாடிக்க ஆளுங்களை அனுப்பவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனுங்களை போட்டு தள்ளிடுதான். மேடியை போய் வீக்கன் இவன் தப்பு கணக்கு போட்டாப்பா அப்படின்னு லோரியா ஆல்மாவும் சொல்றாங்க. அரசரோட கட்டளைப்படி மேடியஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு அந்த ப்ராக்ஸி சொல்லவும் என் மேல கை வச்சுன்னா பின் விளைவுகள் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவனை மயங்க வச்சிருந்தான். இவன் கொஞ்சம் ஓவரா பேசுறான் இவனை பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம வரப்போறோங்கிறது இவங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு லெட்டரை பாக்குறான். அரசர் ஒரு ப்ராக்ஸி அனுப்பி வச்சிருக்காரு மேடியஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண வருவான் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு ஏக் ஷாக் ஆகுறான். இதுல இருக்கிற மேஜிக் ட்ரைஸ் பண்ணி பார்க்கும்போது இதை ஒரு டீமன் தான் வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா டீமன்ஸ் எதுக்காக இதுல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி லோரி கேட்கவும் நம்ம அந்த சிட்டில பார்த்த டிராகன் பில்லரை விட இந்த டஞ்சன்ல பெரிய டிராகன் பில்லர் இருக்கு. மேஜிக்கை இன்டர்ஃபியர் பண்ணா இது ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த டீமன்ஸ் டஞ்சன்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு லோரி சொல்றா. பார்த்தா அந்த இடமே அதிருது. டஞ்சன்ல இருக்கிற டிராகன் பில்லர்ல அந்த டீமன்ஸ் இன்டராக்ட் பண்ணதுனால மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சிட்டியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த லார்ட் இதை தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணான்னு நினைக்கிறேன். மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சிட்டியை நோக்கி வரதுக்குன்னு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. சீக்கிரமா வாங்க நம்ம போய் தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரையும் கூட்டிட்டு போறான். நம்ம வாரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு டீமன்ஸ் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம போற இடம் ஃபுல்லா ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சீக்கிரமா போனோம்னா ஷார்ட் கட்ல தான் போயாகணும். ஐரிஸ் இந்த செவுத்த தோண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு ஃபாஸ்டா தோன்றா. இப்ப அவங்க டைரக்டா அந்த டிராகன் வைன் பில்லர் கிட்டே போயிட்டாங்க. இதுல டிமானிக் இன்டர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு லோரி சொல்லவும் பரவாயில்ல லோரி உன் சென்சஸ் எல்லாம் ரொம்பவும் ஷார்ப் ஆயிடுச்சு. டீமன்ஸ் இந்த டிராகன் வைன் பில்லர்ல பல வருஷங்களுக்கு முன்னாடில இருந்தே கேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அவங்க ஜஸ்ட் அதுக்கு ஃபினிஷிங் டச் கொடுத்தா மட்டும் போதும். சோ நம்ம இப்ப 2 டீமா பிரியணும். லோரி இதுல இருக்கிற அந்த டிமானிக் இன்டர்ஃபேஸ் இதுல இருந்து எடுத்துட்டு இந்த டிராகன் வைன் பில்லரை திரும்பவும் நார்மலா மாத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது நானும் அதுவும் தனியாவா இல்ல கஷ்டம் அப்படின்னு லோரி சொல்றா. நல்ல முடியும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மத்தவங்களும் அவளை சேர பண்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்றா. நான் போய் அந்த டீமன்ஸை தடுக்கிறேன். மத்த 2 பேரும் லோரிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அந்த டீமன்ஸை தேடி போறான். டெலிபதி மூலியமா நம்ம ஹீரோ லோரி கிட்ட பேசுறான். பார்த்து பொறுமையா பண்ணு நீ ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட டிராகன் வைன் பில்லர் வெடிச்சு ஒரு பெரிய அழிவே ஏற்படும் நம்ம ஹீரோ சொல்றா. சரிப்பா பார்த்து பண்ற அப்படின்னு வா சொல்றா. அந்த மான்ஸ்டர் சிட்டி அடையிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த டீமனை கண்டுபிடிச்சிருதான். ஓ மேட்டியஸ் நீ வருவன் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. அது வேற யார் கூடயோ கம்யூனிகேஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அதோட கம்யூனிகேஷன்ல இன்டர்ஃபியர் ஆக்கி நம்ம ஹீரோ அவங்க என்ன பேசுறாங்கிறத கேக்குறான். அந்த மேடியஸை குறைச்சு எடை போடாத நான் சொன்ன மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டீமனுக்கு யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன்
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஓ அப்படின்னா அந்த டீமனுக்கு ஒரு பாஸ் வேற இருக்கானா, அவன் சொல்றதுதான் இவன் கேக்குறானா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ணா அந்த டீமன் அதோட பேரியரை வச்சு ஈஸியா தடுத்துட்டு நம்ம ஹீரோவை பிளாஸ்ட் பண்ணுது. இந்த டீமன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த ஃபோர்த் கிரஸ்ட் கூட எப்படி சண்டை போடணுங்கிறது இதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்ல வேலை பண்ண, அந்த பேரியர் இருக்கிற வரைக்கும் அவனால ஒன்னும் தொட முடியாது, அவனோட அந்த ஃபோர்த் கிரஸ்ட் சண்டைக்கு தான் சூட் ஆகும், நீ அவன் கிட்ட ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் வந்துட்டு இவன் கிட்ட சொல்றான். என்னோட இந்த ஃபோர்த் கிரஸ்ட் பத்தி இந்த டீமனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லோரி ஸ்பெல் 14 17 கேஸ் பண்ண ரெடியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோரியோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண போகும்போது திடீர்னு நம்ம ஹீரோ காணாம போறான். அவன் பின்னாடி வரான் அப்படின்னு அந்த பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். உடனே டக்குன்னு அந்த டீமனும் திரும்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல, அவனோட ஃபோர்த் கிரஸ்ட் ஃபைட்டிங்க்கு தான் நல்லாவே சூட் ஆகும், அவனை கிட்டக்க நெருங்க விடாத, தூரத்துல வச்சு அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் டீமன் வந்துட்டு இந்த டீமனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. சோ இப்போ அந்த டீமனும் தூரத்துல இருந்தே அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோ அதை ஈஸியா தடுத்துருதான். லோரி ஸ்பெல் 14 கேஸ் பண்ண ரெடியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாஸ் அவனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் சரி அப்ப பிளான் பிக்கு போ, அவன் அந்த ட்ராப் கிட்ட கொண்டு வா அப்படின்னு அந்த பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அந்த டீமன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை அந்த ட்ராப்க்கு நேரா வர வைக்குது. லோரி ஸ்பெல் 14 ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளை ஆக்டிவேட் பண்றா. ஸ்பெல் 14 ட்ராப்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ணிடும். சோ நம்ம ஹீரோ ஈஸியா தப்பிச்சிருதான். லோரி ஸ்பெல் 17 ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ அந்த டீமனோட கம்யூனிகேஷன் கட் ஆயிருது. இப்போ அந்த டீமனால பாஸ் கிட்ட பேச முடியல, என்னோட பேரியர் இருக்கிற வரைக்கும் ஒன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த பேரியர் இப்போ கண்டினியூஸா அட்டாக் பண்றான். ஆனா அந்த பேரியருக்கு எதுவுமே ஆகல. டக்குன்னு நம்ம ஹீரோ இப்போ ஸ்வாட வச்சு அதை குத்துறான். உன்னோட அந்த பேரியரை கண்டினியூஸா அட்டாக் பண்ணும்போது அது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு 0.5 செகண்ட்ஸ் ஆகும். அந்த 0.5 செகண்ட்ல நான் இதை அட்டாக் பண்ணா இது பிளாஸ்ட் ஆகாது, உன்னோட பேரியரும் ஈஸியா உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த பேரியரை உடைக்கிறான். அந்த டீமன் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல இருந்து ஒரு வழியா எஸ்கேப் ஆயிருது. நான் பேசுறது கேக்குதா, ரெஸ்பாண்ட் பண்ணு, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு இந்த பாஸ் திரும்பவும் இவனுக்கு கம்யூனிகேட் பண்றான். பாஸ் ஒருவேளை உண்மையிலேயே இந்த மேடியஸ் தான் அந்த கயாஸோட ரீஇன்கார்னேஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேட்கவும் நான் தான் கயாஸோட ரீஇன்கார்னேஷன் ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கயாஸா இருந்தா இந்நேரத்துக்கு நீ இறந்து போயிருப்ப, அது கயாஸா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு அந்த பாஸ் டீமன் சொல்லவும் என்னோட போன ஜென்மத்தை பத்தி இதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னா இது ஒரு ஏன்ஷியன்ட் டீமனா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிஸ் ஃபார்ச்சூன் யூஸ் பண்ணு பாஸ் சொல்லவும் இப்போ அந்த டீமனும் அதோட மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோ அதுகிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சு இப்போ கண்டினியூஸா போய் அந்த டீமனை அட்டாக் பண்றான். அந்த பாஸ் டீமன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை இது கேட்கறதுக்கு கூட டைம் இல்லாம நம்ம ஹீரோ அதை ஃபாஸ்டா அட்டாக் பண்ணி அதோட ஒரு கையை வெட்டியிருந்தான். அந்த பாஸ் டீமனே கொஞ்சம் ஷாக் ஆகுறான். கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த டீமனோட தலையவே வெட்டியிருந்தான். இங்க லோரியுமே வந்துட்டு ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி அந்த டிராகன் வெயினை நார்மலா மாத்திருக்கா. டிராகன் வெயினை வச்சுதான் மான்ஸ்டர்ஸ் சமன் பண்ணிருப்பாங்க. டிராகன் வெயினை லோரி நார்மலா மாத்திட்டதுனால சிட்டியை அட்டாக் பண்ண போன அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ அழிஞ்சு போயிருது. நல்ல வேலை பண்ணீங்க கைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மத்தவங்களை பாராட்டுறான். பாஸ் டீமன் அந்த டீமன் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணதை வச்சு நம்ம ஹீரோ அதை ட்ராப் பண்ணி அதோட லொகேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். பார்த்தா அந்த டீமன் நம்ம ஹீரோவோட கம்யூனிகேஷனை டேப் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேசுது. என்ன மேடியஸ், என்ன ட்ராக் பண்ண ட்ரை பண்றியா, அது ஒன்னால முடியாது அப்படின்னு அந்த பாஸ் டீமன் சொல்லுது. நம்ம ஹீரோ ட்ராக் பண்ணி பார்த்தா அலேனியா அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு சிட்டியை காமிக்கி நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அலேனியால இல்லன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சே நீ என்னோட வலையில விழுந்துருவேன்னு நினைச்சேன், நான் நினைச்சதை விட நீ திறமசாலிதான் மேடியஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் டீமன் சொல்லவும் எப்படியும் நான் தேடி வந்து உன்னை அட்டாக் பண்ணுவேன் ரெடியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு முதல்ல நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கம்யூனிகேஷனை கட் பண்ணிடுது. இது நாள் வரைக்கும் நான் சண்டை போட்ட டீமன்ஸை விட இது ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் திறமசாலியாவும் இருக்கு, எனக்கு ஈக்குவலான ஒரு சேலஞ்சிங் ஆப்போனன்ட் கிடைச்சிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்ப காமிச்ச அந்த பாஸ் டீமனுக்கு நம்ம ஹீரோவோட அப்படின்னா என்ன சொல்ல போற, இதை விட ஒரு பெரிய டீமன் இருக்குன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி லோரி கேட்கும். ஆமா, அதோட கம்யூனிகேஷன் அது கட் பண்ணதுனால என்னால அதை ட்ராக் பண்ண முடியல, ஆனா அதோட மேஜிக் சிக்னேச்சரை நான் இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு, அதுல நம்ம இதை வச்சோம் அப்படின்னா அந்த டீமனோட லொகேஷனை நம்மளால ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படி ஒரு டிவைஸ் இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டது கூட இல்லையே அப்படின்னு ஆல்மாவும் லோரியோ சொல்லவும் அது ஒரு ஏன்ஷியன் டிவைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஆக்சுவலி உண்மையிலேயே அந்த டிவைஸை கிரியேட் பண்ணதே நம்ம ஹீரோ தான். சரி அதை நம்ம எங்க கண்டுபிடிக்கணும் ஆல்மா கேட்கவும் இதோ இந்த இடத்துல ரேடனியா கிங்டம்ல தான் இருக்கு, அரசர் நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாருன்னா நம்ம அந்த கிங்டம்க்கோ போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அரசரோ கிங்கோ நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்குது நல்லதா போச்சு அப்படின்னு லோரி சொல்றா. சோ இப்போ அவங்க எல்லாருமே ஹெட் மாஸ்டர் பாக்குறதுக்காக போறாங்க. செகண்ட் அகாடமிக்குள்ள போனா அந்த இடத்துல செகண்ட் அகாடமியவே காணோம். என்னாச்சு இந்த இடத்துக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா செகண்ட் அகாடமில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஹே மேடியஸ், அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு அவர் ஹெட் மாஸ்டர் கேக்குறாரு. ஆமா சார், என்ன இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கும். இங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்காக தான் இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பசங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அகாடமில இப்ப படிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸும் மேஜிக் கத்துக்கிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஒரு டீமனை கொண்டுட்டோம், ஆனா இன்னொரு பாஸ் டீமன் இருக்கு, அது வேற ஒரு கிங்டமுக்கு போனாதான் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ராடனியா கிங்டம் நம்ம கிங்டம் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காங்க. அதே நேரத்துல நீ அங்க இருக்கிற கில்ட்லயோ பெர்மிஷன் வாங்கணும், நான் அரசர் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லவும் சரி நீங்க அதை ஏற்பாடு பண்ணுங்க, அந்த டைமிங்ல நாங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் ஆளுங்களும் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஐரிஸ் வழக்கம் போல அசால்ட்டா ஒரு பெரிய இதை தூக்குறா, பார்த்து ஜாக்கிரதா நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அவ தடுக்கி விழுந்து பில்டிங்க உடைச்சிருதா. இப்ப அரசர் கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான அந்த பெர்மிஷன் லெட்டர் வந்துருச்சு, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு பிரின்சிபல் அனுப்பி வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் டைமா நான் ஐஸ் கிங்டம்ல இருந்து வேற ஒரு கிங்டம்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி லோரியா ஆல்மாவும் சொல்றாங்க. இப்ப இவங்க அந்த ராட்னியா கிங்டம்க்கு வந்து சேர்றாங்க. அந்த கிங்டம்ல நம்ம ஹீரோ போக வேண்டிய இடம் ரெஸ்ட்ரிக்டட் ரீஜியன். அந்த இடத்துக்குள்ள போகணும்னா அட்வென்ச்சரர்ஸ் மட்டும் தான் போக முடியும். அதுலயும் ஏ அண்ட் எஸ் ரேங்க் இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த இடத்துக்குள்ள அனுப்புவாங்க. சோ நம்ம இப்போ ஒரு அட்வென்ச்சரர் கில்டுல போயிட்டு ஏ ரேங்க் அடையணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அரசர் கொடுத்த லெட்டர் தான் இருக்குல்ல, நம்மள ஈஸியா உள்ள விட்டுருவாங்கல்ல அப்படின்னு லோரி கேட்கவும் அவங்க நம்மள விட்டுருவாங்க தான். இருந்தாலும் அங்க இருக்கிற ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஈஸியா உள்ள போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டார்க்னஸ் டிராகன் அனுப்பி விட்டோம்னா சோல்ஜர்ஸ் அதை அட்டாக் பண்ண போற டிஸ்ட்ராக்ஷன்ல நம்ம ஈஸியா உள்ள போயிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அட ஆமாப்பா, என்னால ஒரு டிராகனா மாற முடியும்ல அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் நீ மாத்தி சொல்ற, நீ ஒரு டிராகன் மனுஷ உருவத்துல மாறி இருக்க அப்படின்னு சொல்லி ஆல்மா சொல்றா. இப்போ இவங்க எல்லாருமே அந்த கிங்டம்குள்ள போறாங்க. அந்த கிங்டம் ரொம்பவும் சூப்பராவே இருக்கு. இப்போ டைரக்டா அட்வென்ச்சரர் கில்டுக்குள்ள போறாங்க. நார்மலா புதுசா வர்றவங்களுக்கு நாங்க ஜி ரேங்க்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். பட் கிங்கே உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காருங்கிறதுனால மத்த எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு டைரக்டா ஏ ரேங்க்குள்ள எக்ஸாம் வைக்கும் அப்படின்னு அந்த அட்வென்ச்சர் கில்டோட மாஸ்டர் சொல்லவும் சரி ஏ ரேங்க் என்ன எக்ஸாம் வைப்பீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். வேற ஒரு ஏ ரேங்க்ல இருக்கிற ப்ராக்ஸி உங்க கூட வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவங்க டீமும் சொல்றாங்க. அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்காக ஒரு பொண்ணு நேரத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பையன் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். கியோவா நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த கில்டு மாஸ்டர் கேக்குறாரு. இன்னைக்கு எக்ஸாம் நடத்த வேண்டிய ஆளு வயிறு வலிக்கும் ஓடி போயிட்டான். சரி ஐயோ பாவமன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த கியோவா சொல்றான். இவனோட மேஜிக் சிக்னேச்சர் பார்க்கும்போது இவன் ஒரு டீமனோன்னு எனக்கே டவுட்டா இருக்கு. ஆனா இவன் ஒரு ஹியூமன் தான். இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை பத்தி கேட்கவும் இவர் ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர். இந்த ஊர்லயே இவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். இவரை யாருமே தோக்கடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கில்டு மாஸ்டர் சொல்றாரு. மெனக்கிட்ட நேரத்தை ஒதுக்கி இதுக்காக வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கியோவா சொல்றான். நம்ம ஹீரோவோ சரி இவனே எக்ஸாம் பண்றதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் ஆனா கியோவா ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர். அவன் கரணையே காட்ட மாட்டான். அவன் எக்ஸாம் பண்ண எல்லாரையுமே அவன் ஃபெயில் பண்ணி விட்டான்னு சொல்லுவோம். அப்ப நாங்க எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஆல்மா ஷாக் ஆகுறா. திறமை இல்லாத முட்டாளுங்கள் எல்லாம் நான் எதுக்காக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கியோவா சொல்றான். நீயே எங்களை எக்ஸாம் இல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க 3 கேர்ள்ஸோ பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்க வீட்டுக்கு போலாம். ஹே மேடியஸ், நீ உன்னோட திறமையை ப்ரூவ் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியும். என் கூட சண்டை போடு. ஐஸ் கிங்டமோட ஹீரோன்னு கேள்விப்பட்டிருக்கேன், டீமனியே தோக்கடிச்சிருக்கியாமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் ஓ இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவை சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு அவனுக்கு அபிஷியலா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உன்னை பத்தி கேள்விப்பட்ட உடனே உன் கூட சண்டை போடணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி கியோவா சொல்றான். மேடி இது நாள் வரைக்கும் தோத்து போனதே இல்ல, கண்டிப்பா இதுலயோ தோத்து போக மாட்டேன் ஆல்மாவும் லோரியே பேசுவோம். ஆனா கியோவாவோ இது நாள் வரைக்கும் ஒரு சண்டையில கூட தோத்து போனதில்ல அப்படின்னு சொல்லி அந்த கில்டு மாஸ்டர் சொல்றாரு. நான் எந்த ஒரு மேஜிக்கையும் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனா நீ எந்த ஒரு மேஜிக்னால யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லவும் ஹே நீ எதவோ பின்வாங்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் பின்வாங்கலாம் இல்ல, எனக்கு மேஜிக்கை யூஸ் பண்ண தெரியாது, பட் எனக்கு இந்த ஸ்வாடே போதும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மேஜிக்கை யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு கியோவா வந்துட்டு பிசிக்கல் என்ஹான்மெண்ட்டை யூஸ் பண்றான். என்சான்மெண்ட்டே இல்லாம இவன் எப்படி இதை யூஸ் பண்றான்? இவனோட ஃபைட்டிங் இன்ஸ்டிங்க்ட்ல இது நேச்சுரலாவே இவனுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவன் நம்ம ஹீரோ கூட ஓரளவுக்கு சூப்பராவே ஃபைட் பண்றான். இவன் கான்சியஸா மேஜிக் யூஸ் பண்ணல, பட் ஃபைட்டிங் இன்ஸ்டிங்க்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இவன் மேஜிக் யூஸ் பண்றான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஈக்குவலா சண்டை போடுறாங்க. என் கூட சண்டை போட்ட யாரும் இவ்வளவு நேரம் நின்னதில்ல அப்படின்னு சொல்லி கியோவா சொல்றான். கியோவா கூட இவ்வளவு தூரத்துக்கு சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கில்டு மாஸ்டர் ஆச்சரியப்படுத்தாரு. ஹே நீ பின்வாங்க தானே செய்யற, உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வச்சு சண்டை போட அப்படின்னு கியோவா சொல்லவும் பரவாயில்ல இவன் கண்டுபிடிச்சிட்டானே நம்ம ஹீரோ வச்சுட்டு ஆமா பின்வாங்க தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப மேல பறந்த ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அதுல அப்படி புஷ் பண்ணி செம ஃபாஸ்டா ஃபோர்ஸா போய் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போட அவனோட ஃபைட்டிங் இன்ஸ்டிங்க்ட் ரொம்பவே அதிகமாகிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இது நாள் வரைக்கும் என் ஹார்ட் இவ்வளவு ஃபாஸ்டா துடிச்சது இல்ல, இன்னைக்கு நீ துடிக்க வச்சுட்ட, ஆனா கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ கியோவா மேல பறக்கவும் மேஜிக் யூஸ் பண்ண தெரியாம இப்படி லூசுத்தனமா மேல பறக்கிறது உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அதே மேஜிக்கே அவன் யூஸ் பண்றான். நான் ஒரு தடவை செஞ்சதை வச்சு பார்த்தே இவன் டக்குன்னு கத்துக்கிட்டானா. இவன் சப்கான்சியஸாவே என்சான்மெண்ட் எதுவும் இல்லாம மேஜிக் யூஸ் பண்றான். இவன் கிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு அவ்வளவுதான் நம்ம ஹீரோவோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைச்சா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அவ்வளவுதான் மேட்சை முடிக்க வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். அந்த கியோவா இப்போ பறந்து போய் விழுறான். இதுக்கு மேலேயோ சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆமா நான் எப்படி லெவலுக்கு ஸ்ட்ராங்கா மாறுறது அப்படின்னு சொல்லி கியோவா கேட்கவும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணாமையே மேஜிக் யூஸ் பண்ற டேலண்ட் உன்கிட்ட இருக்கு. இந்த புக்கை நீ படிச்சு கான்சென்ட்ரேஷனோட நீ மேஜிக் யூஸ் பண்ணினா ஒரு நாள் நீ என்ன விடப்போ ஸ்ட்ராங்கா மாறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு புக்கை கொடுக்குறான். உண்மையாதான் சொல்றியாப்பா நான் ஸ்ட்ராங்கா மாறலாமா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இது பண்ண என்சான்மெண்ட் பண்றதுக்கே லேட் ஆகுமே அப்படின்னு நம்ம கேட்கவும் இல்ல என்சான்மெண்ட் இல்லாமயே உன்னாலலாம் மேஜிக் யூஸ் பண்ண முடியும், நான் இவ்வளவு நேரம் அப்படிதான் பண்ண பார்த்தலன்னு சொல்லவும் உடனே அவன் அந்த புக்கை படிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப இது என் மண்டைக்குள்ள ஈஸியா ஏற மாதிரி ஏதாச்சும் மேஜிக் இருந்தா போட அப்படின்னு கியோவா காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் ரீஜியனுக்கு கிளம்புறான். உனக்கு எஸ் ரேங்க் கொடுத்து ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கியோவா கேட்கவும்
ரெஸ்ட்ரிக்டட் ரீஜியனுக்குள்ள போறதுக்கு எனக்கு ஏறங்க இருந்தா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போங்க. திடீர்னு அந்த இடத்தோட செக் பாயிண்ட் செக்யூரிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கமா போன சில அட்வென்ச்சரர்ஸ் காணாமையா போயிட்டாங்க. பட் கவலைப்படாதீங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே அந்த ரெஸ்ட்ரிக்டட் ரீஜியனுக்குள்ள போகவும் செக் போஸ்ட்ல வந்து என்ன விஷயம் கேக்குறாங்க. அட்வென்ச்சரிங் விஷயமா உள்ள போன நம்ம ஹீரோ சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் மத்தவங்களுக்கும் 4 பெர்மிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோ இப்போ அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறான். பாயிண்ட்ல சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆல்மா ஒரு லோரிய சொல்லவோ இல்ல இதை பாருங்க, இதுல ஒரு மேஜிக்கல் கோட் இருக்கு அப்படின்னு காமிக்கிறான். 4 ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரர்ஸ் உள்ள வராங்க, சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. இந்த மேஜிக் டீமன் யூஸ் பண்ற கோட்ஸ், ஆனா அந்த செக்யூரிட்டிஸ் 2 பேருமே ஹியூமன் தான், அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். அப்படின்னா டீமன்ஸ் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆல்மாவும் லோரியோ கேக்குறாங்க. இந்த சைடா போன அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் காணாம போனாங்கன்னு கியோபா சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்மள கொல்றதுக்கு அதோ ஆல்ரெடி ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாங்களும் ரெடி தான் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. இந்த டிவைஸ் எல்லாரையும் மயங்க வச்சிரும். லோரி இதை நீ அந்த இடத்துல போய் ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லி லோரியும் ஆல்மாவும் மாதிரியே ஒரு இல்யூஷன் நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, அவங்க தூரத்துல இருந்து பாக்குறதுனால இது இல்யூஷன் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ நம்மள அட்டாக் பண்ண ஆளுங்க வந்துட்டாங்க, ரெடியா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும் அவங்க நம்மள பாத்துட்டாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு லீடர் சொல்லவும் இப்ப எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லோரி தடுக்கிற மாதிரி சீன் போடுறா, ஆனா எல்லா ஆரோஸும் அவ மேலதான் குத்துது. என்னடா ஆரோ குத்தியா அந்த பொண்ணுக்கு ஏதுவாகல அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். இப்ப லோரி வந்துட்டு டென்ஷனாயா அட்டாக் பண்ண போகவோ டக்குன்னு நம்ம ஹீரோ தடுக்கிறான். அவங்க எல்லாரும் நமக்கு உயிரோட வேணும், அதுக்கு தான் மயங்க வைக்கவே சொல்லியிருக்கேன், மறந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப லோரி போயிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம், அதுல இருந்து ஒரு ஸ்மோக் வருது. எல்லாருமே அப்படியே மயங்கி விழுந்துருந்தாங்க, எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. ஆமா, இந்த ஆல்மாவும் லோரியோ எங்க போனா நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவங்க 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. இந்த இடத்துல இந்த ஆல்மாவும் லோரியோ தூங்கிட்டு இருக்காங்க. ஆல்மா மூஞ்சில ஐரிஸ் கிறுக்கி வைக்கிற மயங்க வைக்கிற டிவைஸ் யூஸ் பண்ணி இவங்களே மயங்கி விழுந்து கிடக்குறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப லோரியை எழுப்பவோ அச்சா மேடி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்மா இப்ப எந்திக்கவும் அவ மூஞ்ச பார்த்துட்டு லோரி சிரிக்கிறா. ஐரிஸ் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஆல்மா கேட்கவும் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சமாளிக்கிறா. இப்ப அவங்க ஃபோர்க்கியா அப்படிங்கிற சிட்டிக்கு வராங்க. டிமானிக் மேஜிக்கல் சிக்னேச்சர் என்னால ஃபீல் பண்ண முடியுது, ஆனா அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி லோரி கேட்கவும் நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. மொத்தமா இந்த இடத்துல 32 டீமன்ஸ் இருக்கு. ஹியூமன் உருவத்துல இருக்கிறதுனால தான் உனக்கு வித்தியாசமா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா டீமன்ஸ் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குது, அதுங்கெல்லாம் ஒத்துமையா இருக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் இதுங்கெல்லாம் டெமி டீமன்ஸ், இதுங்க கொஞ்சம் வீக்கானது, இதுங்களால அதிக மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால எப்பவுமே குரூப்பா ஒத்துமையா தான் வாழும். என்ட்ரன்ஸ் வழியா கண்டிப்பா உள்ள போக முடியாது, வேற ஒரு வழி இருக்கு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். டீமன்ஸ் வந்துட்டு போகிறதுக்காக இந்த சீக்ரெட் வழி இருந்ததை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது டைரக்டா சிட்டியோட சென்டருக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களை கூட்டிட்டு போறான். இது அவங்களோட சர்வர் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு எலிய பார்த்து பயந்து லோரி வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. சாரி பண்ண பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆல்மா கலாய்க்கிறா. அச்சோ சாரி மேடி தெரியாம கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கவோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். வெயிட் பண்ணுங்க, ஒரு டீமன் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணி பாக்குறான். ஒரே ஒரு டீமன் தான் இருக்கு, நம்ம அதை போட்டு தள்ளிடலாமான்னு கேட்கவோ இல்ல வேண்டாம், அது முன்னாடி வழியாவே நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப சவுத்துக்குள்ள நம்ம ஹீரோ போறான். மேடி எப்படி இதை பண்றான் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுத்தாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணவும் இப்ப அந்த டீமன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. இப்ப வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதே எப்படி அசையாம நிக்குன்னு அவங்க பாக்குறாங்க. என் மேஜிக் வச்சு இதோட பிரெயின் நான் யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு இதோட சென்சஸ் எதுவும் ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும் ஐரிஸ் அவன் மூஞ்சில இருக்கலாமான்னு பார்க்கவும் நம்ம ஹீரோ திட்டுறான். இப்ப அவங்க எல்லாருமே டைரக்டா அந்த சிட்டியோட சென்டருக்கு வராங்க. அந்த காணாம போன அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே அந்த சிட்டிக்குள்ளதான் இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க பிரெயினை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒருத்தனை பிடிச்சி செக் பண்ணி பாக்குறான். தாட் பேராலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல இந்த டீமன்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. இதை யூஸ் பண்ணா ஹியூமன்ஸ் யோசிக்க மாட்டாங்க, அவங்க சொல்றதை மட்டும் தான் செய்வாங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரிக்குள்ள ஹியூமன்ஸ் எல்லாரையும் வேலை பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க. அவங்க எல்லார் மேலயும் தாட் பேராலிசிஸ் மேஜிக் டீமன்ஸ் யூஸ் பண்றாங்க. உள்ள என்ன நடக்குன்னு நம்ம போய் பார்ப்போம், நம்மளும் அவங்களே மாதிரியே நடந்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமன்ஸோட ஸ்பெல்ல நாலிஃபை பண்ற மாதிரியான ஒரு மேஜிக்கை இவங்க மேல ஃபர்ஸ்டே போட்டு வச்சிருந்தான். நீங்க எல்லாருமே சேஃப் தான், பட் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணும்போது நீங்களும் அவங்களே மாதிரியா நடந்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பெர்ஃபார்ம் பண்றாங்கிற பேர்ல ஐரிஸ் தடிக்கி விழுந்துருதா. ஹே உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு டீமன் போடி வரவோ போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். தாட் பேராலிசிஸ ஓவர் டோசேஜ் கொடுத்தா இப்படிதான் நடக்கும் நான் ஃபர்ஸ்டே எதிர்பார்த்ததுதான். சரி இது நார்மல் தான், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருந்தாரு. ஐரிஸ் சூப்பரா ஆக்டிங் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஆல்மாவும் லோரியோ டெலிபதி மூலியமா சொல்றாங்க. நான் உண்மையிலேயே தெரியாதனமா தட்டி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதுவும் நல்லதுக்கு தான் அவங்க நம்பிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்து பார்த்தா அவங்க ஏதோ பெருசா கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. இந்த கல்ல அவங்க எதுக்காகப்பா கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆல்மா கேட்கவும் இந்த மேஜிக் ஒரு பியூர் கிறிஸ்டலைஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு எக்ஸ்ப்ளோஷனை மேக் பண்ணலாம். ஒரு கிங்டமையா அழிக்கிற லெவலுக்கு இவங்க ஒரு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு தேவையான ஸ்டோன்ஸை இவங்க கலெக்ட் பண்றதுக்கு பல வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு லோரி கேக்குறா. கண்டிப்பா நம்ம இதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, இதை நம்ம அழிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாங்க ரெடி தான் அப்படின்னு ஆல்மா சொல்றா. இப்ப அவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. மொத்தமா 32 டிமன்ஸ் இருக்கு, அது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறது நம்ம ஹீரோ லொகேட் பண்றான். இந்த டெமி டிமன்ஸ் எல்லாம் ஒத்துமையா வேலை பார்க்குங்கிறதுனால எல்லாரோட சென்ஸோ கனெக்ஷன்லயே இருக்கும். நம்ம ஒரு டீமனை அட்டாக் பண்ணா கூட மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்ப ஒரே நேரத்துல நம்ம எல்லாத்தையும் அழிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆல்மா கேக்குறா.
ஒரே நேரத்துல 32 டீமன்ஸ் கூட சண்டை போடணும்னா நம்ம செத்துருவோம். பட் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்றான். இப்போ டீமன்ஸ் எல்லாம் அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுது. ஏரியா 52ல ஒரு மேஜிக்கல் சிக்னேச்சர் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ் வந்துட்டு அது என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்றான். உடனே டக்குன்னு நிறைய டீமன்ஸ் அந்த இடத்துக்கு போகுது. ஏரியா 51 கிளியரா தான் இருக்கு, ஏரியா 52 கிளியரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ரிப்போர்ட் பண்றாங்க. ஐரிஸை பார்த்துட்டு 2 டீமன்ஸ் அதை பிடிக்க போகும். டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அதுங்களை கொண்டுதான். என்ன நம்ம ஆளுங்களை யாரும் அட்டாக் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி மத்த டீமன்ஸ் அந்த லொகேஷனுக்கு போகுது. பார்த்தா அவங்களையும் நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து கொண்டுதான். அதுங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அதுங்களை கொண்டுதாங்கிறதுனால அந்த பாஸ் டீமனுக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறதே தெரியல. இந்த இடத்துல தான் நம்ம பிளான் ஆரம்பிக்க போறோம். ஐரிஸோட மேஜிக்கல் சிக்னேச்சரை நான் கன்சல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ரிமூவ் பண்ண உடனே ஒரு பவர்ஃபுல்லான சிக்னேச்சர் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க எல்லாருமே ஐரிஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் அவங்கள கொண்டுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன மட்டும் ஏன் எப்பவும் டிஸ்ட்ராக்ஷனாவே யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஐரிஸ் கேட்கறா. ஏன்னா ஐரிஸ் ஒன்னால மட்டும் தான் அது முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓகே பாஸ் அப்படின்னா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றா. சோ இப்போ எல்லாருமே ஐரிஸ் தான் துரத்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மத்த டீமன்ஸை கொண்டுதான். ஐரிஸை போயிட்டு ஒரு டீமன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா அந்த ஸ்வாடு தூள் தூளா போகுது. உடனே ஐரிஸ் அவனை கொண்டுதா. இன்னொரு டீமனை நம்ம ஹீரோ வந்து கொண்டுதான். பாத்தீங்களா பாஸ், நானும் உன்னை கொண்டுட்டேன் அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், நல்ல வேலை பண்ண, இதை அப்படியே கண்டினியூ பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 13 பேரை சக்சஸ்ஃபுல்லா கொண்டாச்சு. ஆல்மா லோரி உங்க ஜாப் ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டீமன் மேல மானாஸ்டோனை தூக்கி போட்டு படிக்க வைக்கிறாங்க. இந்த பிளாஸ்ட் அதை கொள்ளாது, ஆனா நான் அதை யூஸ் பண்ணி அதுங்களை கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதுங்களை கொண்டுதான். ஒரே ஒருத்தன் தான் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர்றதுனால பாஸ் மத்த இடத்துல ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க, பாம்ஸ் வெடிக்குது அப்படின்னு சொல்லி மத்த டீமன்ஸ் ரிப்போர்ட் பண்ணுது. அதுங்க ஒத்துமையா கம்யூனிகேட் பண்ணி செயல்படுறது ஏன் நம்ம ஹீரோ அதுங்களுக்கு எதிராக திருப்பான். ட்ராப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி மத்த டீமன்ஸ் எல்லாம் சென்ஸ் பண்ணி பாக்குது. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு ட்ராப்ஸுமே இல்ல. ஆல்மா லோரி உங்களை கன்சீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்களும் அப்படி பண்றதுனால ஆல்மாவும் லோரியும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அந்த டீமன்ஸ்க்கு தெரியல. எந்த ஒரு ட்ராப்ஸும் இல்ல, நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டீமன்ஸ் வந்து இப்ப போக ஆரம்பிக்குது. பட் திரும்பவும் இவங்க பிளாஸ்ட் பண்றதுனால திரும்பவும் ஆளுங்க இறந்துட்டு இருக்காங்க. இதை இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாஸ் டீமன் யோசிக்கிறான். பாஸ் ஒருவேளை இது நம்மளால சென்ஸ் பண்ண முடியாத ஏதாவது ட்ராப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லி மத்த டீமன்ஸ் கேட்குமோ, அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பாஸ் டீமனே டைரக்டா களத்துல இறங்குறான். உங்ககிட்ட மட்டும் டீம் ஒர்க் இல்ல டீமன்ஸ், எங்க கிட்டயோ டீம் ஒர்க் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு முக்காவாசி டீமன்ஸை கொண்டுதான். இன்னும் பேலன்ஸ் 10 டீமன்ஸ் தான் இருக்கு. இறந்து போன ஒரு டீமனோட பாடியில 2 மேஜிக்கல் சிக்னேச்சர் இருக்கு. எல்லாருமே இப்ப ஒரே இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க, இன்னொருத்தன் மறைஞ்சிருந்து தாக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் டீமன் சொல்றான். எல்லா டீமன்ஸும் இப்ப ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்கு. பட் பரவாயில்ல, 10 டீமன்ஸ் தானே, பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஒருத்தங்களை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னொருத்தன் மறைஞ்சிருந்து தாக்குறான். நம்ம ஒத்துமையா இருந்தா அவங்களால நம்மளுக்கு எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்றாங்க. நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல ஒத்துமையா இருப்போம். மானாஸ்டான்ஸை யூஸ் பண்ணி சிட்டில பாதிய பிளாஸ்ட் பண்ணியாச்சு அவங்களை கண்டுபிடிப்போம். இப்போ வேலை பாக்குற மனுஷங்க போனா கூட இன்னும் நமக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க அப்படின்னு அந்த பாஸ் டீமன் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு டீமனை பின்னாடி வட்டப்போ, நீ தான் அந்த அசாசினா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் டீமன் கேக்குது. பார்த்தா கியோவா அந்த இடத்துல வந்து நிக்கிறான். இந்த மேஜிக் சிக்னேச்சர் இது கியோவா அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். கியோவாவும் பரவாயில்லாம டீமன்ஸ் எல்லாத்தையும் கொள்றான். இன்னும் பேலன்ஸ் 5 டீமன் தான் இருக்கு. ஆனா அந்த டீமனுமே ஸ்ட்ராங்கா இருந்து கியோவாவை அட்டாக் பண்ணிட்டு நான் அவ்வளவு ஈஸியில தோத்து போயிட மாட்டேன் அப்படின்னு கியோவா சொல்றான். இப்ப எல்லா டீமன்ஸும் அவனை சுத்தி பிடிக்கவும் நம்ம ஹீரோ போயிட்டு 2 டீமன் கொண்டுதான். இவன் யாரு புதுசா அப்படின்னு சொல்லி மத்த டீமன் ஷாக் ஆகுது. ஐரிஸ் அவ ஸ்பியரை வீசுறா. இப்ப நம்ம ஹீரோ மத்த 3 டீமன்ஸையும் கொண்டுதான். ஆமா நான் உன்னை சும்மா நிக்க தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி சும்மாவே நிக்கிறது போர் அடிச்சுப்பா, அதான் நானும் களத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு வா சொல்றா. இப்போ அந்த பாஸ் டீமன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. கியோவோட ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணியுமே அந்த டீமனுக்கு எதுவும் ஆகல. ஆனா அந்த டீமன் கியோவாவை அட்டாக் பண்ணிடுது. மத்த டீமன்ஸை விட இந்த டீமன் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது பார்த்து ஜாக்கிரதை நம்ம ஹீரோ சொல்றான். கவலைப்படாத மேடியஸ், நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கியோவா சொல்றான். ஒண்ணு கொண்டுட்டு அடுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லவும், மேடியஸ் நீ இதுல தலையிடாத, வேடிக்கை மட்டும் பாரு, இந்த டீமனை நானே பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கியோவா சண்டை போடுறான். அவன் மேஜிக்கல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, என் புக் அவன் ரீட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கியோவா தான் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கான், கதை அவ்வளவுதான் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், ரிகால் தண்டர் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்றான். அதான் அந்த டீமனை வெட்டுது. பட் அந்த அட்டாக் அவன் யூஸ் பண்ணா அவனுக்கும் சேர்த்து தான் அடிப்படும், இவனுக்கும் சேர்த்து தானே இதுல அடிப்படும், இதையா இவன் யூஸ் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ அந்த டீமன் டென்ஷன் ஆகி கியோவாவை அட்டாக் பண்ணிடுது. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணலாமான்னு போகும், வேண்டாம் நான் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கியோவா அதே அட்டாக்கையே திரும்ப யூஸ் பண்றான். கியோவா அவனோட லிமிட் அரைஞ்சிட்டான், எதுக்கு மேல அவன் சண்டை போடுறது கஷ்டமே அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். இதை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அந்த டீமன் சொல்லுவோம். ஆமா உன்னோட கதையை முடிக்க அப்படின்னு கியோவா சொல்றான். இப்போ அந்த டீமனும் அதோட அல்டிமேட் மூவ் யூஸ் பண்ணுது. கியோவாவும் அவனோட அல்டிமேட் மூவ் யூஸ் பண்றான். 2 பேரும் இப்போ ஒரே நேரத்துல போயிட்டு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், கியோவாக்கு அடிபட்டிருக்கு. ஆனா அந்த டீமன் தோத்து போய் கீழே விழுந்துருது. எஸ் அப்படின்னு சொல்லி கியோவா கத்திக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துருதான். பரவாயில்ல நீ சாதிச்சிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறான். ஆனா என்னால இப்ப என் உடம்ப கொஞ்சம் கூட அசைக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி கியோவா சொல்றான். நான் வேணா இவனை ஹீலிங் பண்ணவான்னு லோரி கேக்குறா. பார்த்தா இன்னும் இந்த டீமன்ஸ் ஆகல. இந்த இடத்துல இந்த 11 மேடி என்னால அசைய கூட முடியல அப்படின்னு கியோவா சொல்றான். டீமன்ஸ் அழிச்சிட்டதுனால இப்ப மக்கள் எல்லாம் நார்மல் ஆயிட்டாங்க. ஆனா அந்த டீமன் இன்னும் சாகல. இந்த டீமன் தான் இறந்து போயிடுச்சுல, அப்புறம் எப்படி இதால அசைய முடியுது அப்படின்னு சொல்லி ஆல்மாவும் லோரியும் ஷாக் ஆகுறாங்க. இதோட மேஜிக் பவர் திடீர்னு அதிகமாகுது நம்ம ஹீரோ சொல்றான். கரெக்டா சொன்ன, எப்படி இருக்க மேடியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மில்கியா டஞ்சன்ல ஃபைட் பண்ணப்போ இன்னொரு டீமன் இன்ஸ்ட்ரக்ஷன்
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம் அந்த பாஸ் டீமனான ஏன்ஷியன் டீமன் இவன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசுது. இந்த டீமனோட பாடியெல்லாம் அவனோட அதிக பவரை தாங்க முடியல, அதுதான் இது சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஏன்ஷியன் டீமன் தன்னோட சீல்ல இருந்து ஏதோ ரிலீஸ் ஆக போறேன்னு சொன்னிச்சு, நான் அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேடியஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு கியோவா சொல்லவும் நம்ம ஹீரோவும் போய் அவனை ஹீலிங் பண்றான். ஆமா மக்கள் எல்லாரும் அந்த ஸ்பெல்ல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள என்ன பண்றதுன்னு லோரியா ஆல்மாவை கேட்கவும், நான் ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர், இனிமே இந்த லேண்ட் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும், நான் தான் உங்களோட லார்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், என்னப்பா அசால்ட்டா அந்த லேண்டுக்கு லார்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த ஊர்ல பெரிய தலைவர் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஃபேக்டரியோட பெரிய ஓனர் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஆமா நான் தான் ஃபேக்டரியோட ஓனர் அப்படின்னு ஒருத்தன் வரான். இதுக்கப்புறம் இந்த ஃபோக்கியா சிட்டிக்கு நீ தான் லார்டுன்னு ஒன்னு அபிஷியலா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கியோவா சொல்றான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஒரு வழியா டீமன்ஸோட பிரச்சனை முடிஞ்சது. நம்ம ஹீரோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால போய் அந்த டீமனை ட்ரேஸ் பண்ற டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கான். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போறதுக்கு கியோவா பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோவும் அவன் பார்ட்டியும் இப்ப அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போய் அந்த டிவைஸை தேடி போறாங்க. ஒரு வழியா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஏன்ஷியன் ரூயின்ஸ்லயே அந்த டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆக்சுவலி இந்த மொத்த இடத்தையே கெட்டினதே நம்ம ஹீரோ தான், இதுதான் அந்த டிவைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா இதுக்குள்ள போறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நான் வேணா இதை முட்டி உடச்சட்டுமா அப்படின்னு ஐரிஸ் கேட்கவும், இல்ல நீ முட்டினாலும் இது உடையாது, நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் கெட்டியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது நீ கெட்டினியா அப்படின்னு லோரி கேட்கவும், இல்ல ஏன்ஷியன் பீப்பிள் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் கெட்டியிருப்பாங்க அப்படி சொல்ல வந்தா நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அப்ப இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு கேட்கவும், இதை எப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுல மேஜிக் செலுத்துவோம், அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. முன்னாடி உன்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஓபன் பண்ண, உண்மையிலேயே நீ ஜீனியஸ் தான் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ டைரக்டா கீழே குதிக்கிறான். அந்த அளவுக்கு ஒன்னும் ஆழம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப மத்த எல்லாருமே கீழே குதிக்கிறாங்க. மேடி இதுதான் நீ சொன்ன டிவைஸ் அப்படின்னு அவங்க கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது நான் ரெடி பண்றேன், நீங்க வந்துட்டு இந்த இடத்துல வேற ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்கான்னு பாருங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே ஆமா இது ஒரு ஏன்ஷியன் ரூயின்ஸ்ல, இந்த இடத்துல ஏன்ஷியன் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆல்மாவும் லோரியோ பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. இந்த இடத்துல ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு கிடைக்குதா நான் பாத்துட்டு வரேன் ஐரிஸ் போகவும், அப்படியே இருந்தாலும் பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு கெட்டு போயிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் ரெடி காமிக்கிறான். மேடி நான் ஒரு ஸ்வாட கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி லோரி ஒன்னு கொண்டு வரவும், இந்த ஸ்வாடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். போர் அடிக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ஸ்டைலிஷா ஒரு ஸ்வாட் ரெடி பண்ணிருப்பான், பட் அதை தவிர்த்து அந்த ஸ்வாட் வேற எதுக்குமே உதவாது. இப்ப அடுத்த ஆல்மா ஒரு ஸ்பீரை கொண்டு வரா, இது ரொம்ப வெயிட்டா இருக்குது, பட் ஐரிஸால இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், ஆனா அதுல மேஜிக்க செலுத்தினா அது ஓவர் ஹீட் ஆகும், அதை யூஸ் பண்றவங்களே கூட அது கொண்டுரும் நம்ம ஹீரோ சொல்லவும், இப்படி டேஞ்சரஸான ஒரு வெப்பனை எதுக்காக ஒருத்தன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும், ஐயோ என்னையவே திட்டுறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாப்பாடு கிடைச்சிட்டு ஐரிஸ் கொண்டு வரா, கண்டிப்பா அது கெட்டு போயிருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி அந்த சாப்பாடு கெட்டு போயிருக்கு. இப்ப ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த டிவைஸை செட்டப் பண்ணி முடிக்கிறான். ஃபோக்கியால அந்த டெமிடியமன்ஸ் யூஸ் பண்ண ஒரு பொருளை வச்சு அந்த ஏன்ஷியன் டீமனை கண்டுபிடிக்க முடியுமா நம்ம ஹீரோ ட்ரேஸ் பண்றான். அந்த ஏன்ஷியன் டீமனோட மேஜிக்கல் சிக்னேச்சர் அதுல இருக்குங்கிறது நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான். பட் ஆனா அதை ட்ரேஸ் பண்ற லெவலுக்கு அதுல மேஜிக்கல் சிக்னேச்சர் இல்ல. பட் நீங்க கவலைப்பட தேவையில்ல, நான் இதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மானா கிறிஸ்டலை எடுக்கிறான். மெல்கியால இருக்கிற டஞ்சன்ல சண்டை போடும்போது அந்த ஏன்ஷியன் டீமனோட மேஜிக்கல் சிக்னேச்சர் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அதை வச்சு நம்ம ஹீரோ இப்போ இந்த உலகம் ஃபுல்லா சர்ச் பண்றான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி ஆகி சிஸ்டமே எரர் ஆகுற மாதிரி காமிக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகுறான். இவனோட சீல் பிரேக் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ தான் இவனை அழிச்சிருவல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இல்ல இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன், இவனோட பேர் ஜார்டியஸ், இப்போ இருக்கிற நம்மளால கண்டிப்பா இவனை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்னால கூட தோக்கடிக்க முடியாத லெவலுக்கு இவன் பவர்ஃபுல் ஆனவனா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஜார்டியஸ் ரொம்ப ஸ்ட்ராங், அதே நேரத்துல கிளவரோ கூட. ஏன்ஷியன் டைம்ல இவனை கொல்ல முடியலன்னு தான் இவனை சீல் பண்ணியே வச்சாங்க. இவனை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி நம்ம எல்லாரும் இமார்டாலிட்டி ஸ்பெல்ல போட்டுக்கிட்டு பல 100 வருஷம் ட்ரைனிங் எடுத்துட்டு இவன் கூட வந்து மோதலாம். ஆனா அந்த டைம்ல இந்த மொத்த ஹியூமனிட்டியுமே அழிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நம்ம 4 பேர் மட்டும் தான் உயிரோட இருப்போமா அப்படின்னு கேக்குறா. என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஏதாச்சும் பவர்ஃபுல் வெப்பன் இருந்தா நல்லா இருக்கும், இந்த டஞ்சன்ல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஐரிஸ் வருத்தப்பட்டு இருக்கோம். இது நல்ல ஐடியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த ஸ்வாட்ல இருக்கிற மேஜிக்கல் சிக்னேச்சர் மாதிரியே இந்த உலகத்துல எந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல நிறைய சூப்பரான வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணிருப்பான். அதுல ஒரு குறிப்பிட்ட ஸ்வாட் இப்ப என் கையில இருந்துச்சுன்னா என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட ட்ரேஸ் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிற ஐஸ் கிங்டம்ல தான் அது இருக்கு. இப்போ ஜார்டியஸ் அப்படிங்கிற அந்த டீமன் அதோட சீல பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. நம்ம கிங்டமோட ட்ரெஷர் ரூம்ல தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மானா ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க, இது அந்த ஸ்வாட் இருக்கிற இடத்துக்கு வழி காட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அரசர் கேட்டா கண்டிப்பா கொடுத்துருவாருன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, நீங்க டைரக்டா போய் ஸ்வாடை எடுத்துருங்க, அரசர் கிட்ட நம்ம அப்புறமா பெர்மிஷன் வாங்கலாம், ஏன்னா நமக்கு டைம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஜார்டியஸ் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்கிறத இவங்க சென்ஸ் பண்றாங்க. ஜார்டியஸ் ஃபர்ஸ்ட் இங்க வரப்போறானா இல்ல நம்ம கையில ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வரப்போதா, இது எல்லாமே காலத்தின் கையில தான் இருக்கு, இந்த உலகமே இப்ப நம்மள நம்பிதான் இருக்கு, உங்களால முடிஞ்ச பெஸ்ட பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேடி என்னானாலும் சரி கண்டிப்பா நாங்க அந்த ஸ்வாடை கொண்டு வந்துருவோம், நீ ஜார்டியஸ் தோக்கடிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துவேன், எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்றாங்க. கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே அங்க பாரு மேல இருந்து ஏதோ விழுதில்ல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஸ்டோனை வச்சு அது கிங்டமோட ட்ரெஷரி ரூம்ல தான் இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சீக்கிரமா அங்க போனோம், ஆனா பேரியர் இந்த இடத்துல இருக்கே, இதுக்கு நம்ம எதுவுமே பண்ணலையே அச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. பட் பேரியருக்குள்ள வழியா அவங்க அசால்ட்டா உள்ள வந்திருந்தாங்க. மேடி கொடுத்த ஸ்டோன்ல என்சான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப டைரக்டா அவங்க கிங்டம் நோக்கி ஓடுறாங்க. மாஸ்டர் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கேக்குறா. அந்த ஜார்டியஸ் வேற ஒரு டிமென்ஷன்ல இருந்து ஸ்பேஸ் டைம் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வரான். எல்லா டிமென்ஸும் யூஸ் பண்ற அதே டிரான்ஸ்போர்டேஷன் மேஜிக் தான். வரதுக்கு முன்னாடியே நான்
அந்த வழியை அடைக்க போறேன். இது மொத்தமா அவனை தடுக்காது, பட் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த இடமே டோட்டலா ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். மக்கள் எல்லாம் அப்படியே மேல பாத்துட்டு இருக்காங்க. காட்ஸ் ஒருவேளை நம்மள உள்ள விடலைனாலும் அவங்களை அட்டாக் பண்ணிட்டு போய் நம்ம எடுத்துக்கலாம். அரசர்கிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஹியூமனிட்டியே இதை நம்பி தான் இருக்குங்க போது அரசர் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு லோரி சொல்லவும், நீயும் மேடி மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஆல்மா சொல்லவும், லோரி வெக்கப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேரா பார்த்து ஓடு அப்படின்னு சொல்லி ஆல்மா சொல்றா. பார்த்தா எய்தால பில்டிங் இருக்கு. ரெண்டு பேரும் மேல பாஞ்சிருந்தாங்க. இப்போ ஜாடியஸ் வரதா அவங்க ரெண்டு பேருமே சென்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ போய் அந்த போர்ட்டல் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றா. பட் ஆனா நம்ம ஹீரோவால அதை க்ளோஸ் பண்ண முடியல. ஜாடியஸ்ங்கிற ஏன்ஷியன்ட் டீமன் அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து இப்ப வெளியே வரான். ஐரிஸ், உன்னோட டிராகன் பிரெத்தை உன்னால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். முடியும் மாஸ்டர், ஆனா மொத்தமா 2 தடவை தான் என்னால அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், அது அவனை அழிக்காதுன்னு தெரியும், பட் சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம அட்டாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரே ஒரு பவர்ஃபுல் அட்டாக் பண்ணேன்னு சொல்றான். இப்ப ஐரிஸ் வந்து டிராகன் பிரெத்தை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றா. வானத்துல ஒரு டிராகன் இருக்கு, அது போக டீமனும் இருக்கு, பட் பேரியர் நம்மள காப்பாத்தன்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா மாடிக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்மாவும் லோரியும் அந்த ஸ்குவாட் எடுக்க போறாங்க. என்னோட பேரியர் நார்மல் டீமன்ஸ் தடுக்கும், பட் ஜார்டியஸை கண்டிப்பா தடுக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த சாதாரண டிராகன் பிரெத் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஜார்டியஸ் அசால்ட்டா நிக்கிறான். அது ஒண்ணும் பண்ணாதுன்னு எனக்கும் தெரியும் ஜார்டியஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஜார்டியஸோட மேஜிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த ஜார்டியஸ் டக்குன்னு ஒரு ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்றான். இந்த அட்டாக் அவன் என்ன ஏன் பண்ணல. ஐரிஸ் ஜாக்கிரதை, நவுண்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நிறைய ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போடுறான். ஆனா அது எல்லாத்தையுமே அந்த ஒரு ஸ்லாஷ் பிரேக் பண்ணிடுது. பட் ஐரிஸ் தப்பிச்சிருதா. அந்த டீமன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழறான். இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அந்த ஒரு ஸ்லாஷ் என் மேல பட்டா கூட நான் இறந்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ட்ரெஷரி ரூம்ல இருக்க கார்டு என்ன வேணா அப்படின்னு கேட்கறான். ஒரு எமர்ஜென்சி டீமனை அழிக்கிறதுக்காக ஒரு ஸ்வாட் உள்ள இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், அரசர் பெர்மிஷன் இல்லாம உள்ள விட முடியாதுன்னு சொல்லவும், அப்புறமா பெர்மிஷன் வாங்கி தரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எல்லாம் திருடங்க, நான் அப்பவே நினைச்சு உங்களை புடிங்க அப்படின்னு சொல்லவும், நமக்கு வேற வழி இல்லைன்னு சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. பட் அரசர் அந்த இடத்துக்கு வந்து, எனக்கு ஒண்ணு தெரியும், நீ லோரி தானே, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கவும், மேடியஸ் ஒரு டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இப்போ இந்த உலகத்தையே காப்பாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அதை தோக்கடிக்க ட்ரெஷரி ரூம்ல இருக்கிற ஒரு ஸ்வாட் தேவைன்னு சொல்லவும், சீக்கிரம் கதவை திறந்து விடுன்னு அரசர் சொல்லவும், அவனும் திறக்கிறான். தேவையானதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லவும், நன்றி அரசே அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிறதுக்காக போறாங்க. இங்க செம ஃபாஸ்டா ஃபைட் போயிட்டு இருக்கு. அவனோட ஒரு அட்டாக் கூட என்னால பார்க்க முடியல, அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி ஐரிஸ் நினைக்கிறா. நம்ம ஹீரோ இப்ப டிஃபென்சிவ்ல தான் இருக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்க தடுத்தாலும் அதுல இருந்து வந்து பிரஷர் நம்ம ஹீரோவை வெட்டுது. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே கீழே விழவோ டக்குன்னு ஐரிஸ் போய் அவனை பிடிக்கிறா. ஜார்டியஸ் இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறான். என்னோட உயிரை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சோ, இந்த ஹியூமனிட்டியை நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் அடிபட்டிருக்கு. இந்த எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். நம்ம ஹீரோ அவன் பாஸ்ட் லைஃப்ல உருவாக்குன ஒரு டிவைஸை வச்சு ஜார்டியஸ் அப்படிங்கிற ஒரு டீமனை ட்ராக் பண்றான். அந்த ஏன்ஷியன்ட் டீமனை அழிக்கணும்னு சொல்லி கிங்டம்ல ஒரு ஸ்பாட் எடுக்க போறாங்க. அதுக்குள்ள அந்த டீமன் அதோட சீல்ல இருந்து ரிலீஸ் ஆயிருது. ஆல்மாபுல்லோரியா அந்த ஸ்பாட் எடுக்கிறதுக்காக கிங்டம் ட்ரெஷரிக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா ஐரிஸோ அந்த டீமனை தடுத்துட்டு இருக்காங்க. அந்த டீமன் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. என் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு, இந்த டீமனை அழிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ட்ரெஷரி ரூம்ல அவங்க ரெண்டு பேரும் ஸ்வாட தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஸ்டோன் ரியாக்ட் ஆகுது. இந்த பாக்ஸ்ல தான் அந்த வெப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு ஸ்வாட் இருக்கு. லோரி ஆல்மாவா அந்த ஸ்வாட் எடுத்து போறாங்க. கவலைப்படாத மேடி, நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி லோரி ஓடிட்டு இருக்கா. இந்த ஜார்டியஸ்ங்கிற டீமன் ஸ்ட்ராங் மட்டும் கிடையாது, அதே நேரத்துல கிளவரோ கூட. கிங்டம் அதை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ டக்குன்னு பேரியரை போட்டு ப்ரொடெக்ட் பண்றான். பேரியர் ரொம்ப வீக்கா இருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. இந்த வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமனால இவ்வளவுதான் பண்ண முடியுமா? நீ போட்டிருக்கிற பேரியருக்குள்ள சாதாரண டீமன்ஸ் எல்லாம் போக முடியாதுதான். ஆனா பேரியரை போடுறதுக்கு முன்னாடியே டீமன்ஸ் அதுக்குள்ள இருந்துச்சுன்னா அப்படின்னு ஜார்டியஸ் கேக்குறான். பார்த்தா கிங்டம்ல ரிசர்ச் பண்றதுக்காக வச்சிருந்தா அந்த இறந்து போன டீமன்ஸ் இப்ப உயிரோட வந்திருக்கு. ஜார்டியஸ் தான் அந்த டீமன்ஸ் ரெசரெக்ட் பண்ணிருக்கான். அந்த டீமன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தாலுமே லோரி ஆல்மா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டீமனை கொண்டுதாங்க. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு செக்யூரிட்டி செலவோ, பரவாயில்ல நீங்க உங்க கடமையை தான் செஞ்சீங்கன்னு லோரி சொல்றா. பார்த்தா அந்த இன்னொரு பவர்ஃபுல்லான டீமன் அந்த இடத்துல வந்து நிக்குது. இதையும் இவங்க அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. உங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸை கொடுத்துருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அது ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸை கடத்தி வச்சிருக்கு. பேரியருக்கு உள்ள டீமன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். இறந்து போய் உள்ள ரிசர்ச்சுக்கு இருந்த அந்த டீமன்ஸ் நீ ரெசரெக்ட் பண்ணிருக்க அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா உன் கூட இருக்கிற ஆளுங்களையும் நான் கொல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாம கிங்டம் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ டக்குன்னு டெலிபோர்ட் ஆக்கி அதை போய் தடுக்கிறான். நீ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அதை மட்டும் தானா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேக்குது. பார்த்தா ஐரிஸ் அட்டாக் பண்ணும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ ஐரிஸையும் போய் காப்பாத்துறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த டீமன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. இந்த வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் இவ்வளவு சீக்கிரத்துல தோத்து போறதா, இவ்வளவுதான் ஒரு திறமையா, உன்னோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ண அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. எங்களை பத்தி கவலைப்படாதீங்கன்னு கடத்தப்பட்ட ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. உங்க வெப்பன்ஸ் கீழே வைங்க அப்படின்னு சொல்லி அந்த டீமன் மிரட்டுது. சரி நீ உங்களும் வேற வழி இல்லாம கீழே வைக்கிறாங்க. ஆல்மாவும் லோரியோ சீக்கிரமா ஸ்வாட கொண்டு வந்துருவாங்கன்னு நான் நம்புறேன். என்னோட மேஜிக் பவர் ரொம்பவும் கம்மியாகிட்டே வருது. ஒருவேளை அவங்க டயத்துக்குள்ள வரலன்னா என்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் மேஜிக்கை வச்சு திரும்பவும் என்ன நான் ரெசரெக்ட் பண்ணி பல 1000 வருஷம் கழிச்சு பறப்பேன். அப்ப இந்த ஜார்டியஸோட மேஜிக்கல் சிக்னேச்சர் வீக் ஆயிருக்கும். நானும் என் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி இவனை தோக்கடிக்க முடியும். அதுதான் ஒரே வழி. ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் அவங்க ஸ்வாட கொண்டு வர வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட என்சார்ட் பண்ணி இதை அட்டாக் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹெட் மாஸ்டர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப அந்த டீமனை அட்டாக் பண்றாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஆல்மாபுல்லோரியா அந்த வெப்பன்ஸ் எடுத்துட்டு கடத்தப்பட்ட பசங்களை
காப்பாத்தி அந்த டீமனையும் அட்டாக் பண்றாங்க. நீங்க சீக்கிரம் போங்க, இதுக்கு மேல இந்த டீமன் நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மேஜிக் பவரை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னதான் நம்ம ஹீரோ எவ்வளவு மேஜிக் யூஸ் பண்ணாலும் அந்த டீமன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐரிஸ் அவளோட டிராகன் பிரத்தை யூஸ் பண்ண போகும்போது இந்த டீமன் டக்குன்னு தடுத்துருது. ஐரிஸோட மேஜிக்கல் பவர் கம்மியாகி பாவா ஹியூமனா மாதிரி கீழே விழ ஆரம்பிக்கிறா. அந்த சான்ஸ்ல டக்குன்னு நம்ம ஹீரோ போய் அந்த டீமனை வெட்டுறான். ஆனா அந்த டீமன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுது. சீக்கிரம் மேடி கிட்ட ஸ்பாட கொடுங்கப்பா அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. இப்ப ஆல்மா வந்து அந்த ஸ்பாட நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போடுறா. நம்ம ஹீரோவை கரெக்டா அதை பிடிக்கிறான். ஆனா அந்த செகண்ட்ல அந்த டீமன் நம்ம ஹீரோவோட உடம்புல ஸ்பாட இறக்கிடுது. அதுவும் நம்ம ஹீரோவோட ஹார்ட்லயே கரெக்டா அது ஸ்பாட குத்தி இருக்கு. கதை முடிஞ்சது அப்படின்னு அந்த டீமன் ஸ்பாட் எடுக்குவோம். நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழறான். மேடி இறந்து போயிட்டானா? இல்ல, மேடி எந்திரி அப்படின்னு சொல்லி லோரி ஆள ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ கையில வச்சிருந்த அந்த ஸ்வாட் ஆக்டிவேட் ஆகி இப்ப நம்ம ஹீரோ அப்படியே மேல பார்க்க போறான். நான் உன்னோட ஹார்ட்லயே தானே குத்துனேன், எப்படி நீ இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு இந்த டீமன் கேட்கவும், இந்த ஸ்வாடோட வீல்டர் இறந்தாதான் இந்த ஸ்வாட் ஆக்டிவேட்டே ஆகும். நான் நினைச்சதுனாலதான் நீ என்ன அந்த ஸ்வாட வச்சே குத்துன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப அதுக்கு ஈக்குவலா சண்டை போடுறான். இந்த ஸ்வாட வீல் பண்ணி இருக்கிறவங்க இறந்து போனாதான் அந்த ஸ்வாட் ஆக்டிவேட் ஆகும். அப்படி அவங்க பண்ணும்போது மேஜிக்கல் டிஃபியூஷன் ஆகி என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற மொத்த பவரும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஆனா உன்னோட இந்த பாடியால எப்படி இவ்வளவு மேஜிக்கல் பவரை தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும், என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்லாம் இதுல மேட்டரே இல்ல, இவ்வளவு மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி என்னோட பாடியை நான் இப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சாதாரண ஹியூமன் இவ்வளவு பவர்ஃபுல்லான மேஜிக்கை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, யார் தான் நீ அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேட்கவும், நான் மேட்டியஸ் ஹில்டஸ்ஹைமர், இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த டீமனை வெட்டுறான். நீ என்ன வேணா சக்சஸ்ஃபுல்லா கொண்டிருக்கலாம் மேட்டியஸ், இந்த உலகத்துல இன்னும் நிறைய ஏன்ஷியன் டீமன் இருக்கு, அடுத்து வரப்போற டீமன் கண்டிப்பா உன்னை கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டீமன் இறந்து போயிருது. அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா அதையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ லோரி வந்துட்டு ஓடி போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நார்மலா இருக்கிறத விட இப்ப ரொம்பவும் க்ளோஸா இருக்கிறா. அந்த டீமன் என் உடம்புல ஸ்வாடா இறக்குனது நினைச்சு ரொம்பவும் வருத்தப்படுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உடம்புல இருந்து ரத்தமா வருது. கவலைப்பட தேவையில்ல, ஓரளவு நான் அதை ஹீலிங் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க அந்த இன்னொரு டீமனை ஹேண்டில் பண்ணிட்டோம், நல்ல வேலை பண்ண மேட்டியஸ் அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் சொல்றா. இந்த ஸ்வாட ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும், இதுல இருக்கிற பேலன்ஸ் மேஜிக்கை ரிமூவ் பண்றங்கிற பேர்ல நம்ம ஹீரோ ஒரு மலையவே ஓட்ட போட்டுதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு இப்ப என் லைஃப் நார்மலா மாறிடுச்சு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேடியை நம்ம போய் எழுப்பலாமா, இல்ல இன்னும் அவன் டயர்டா தூங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். என்ன கதவு ஸ்டக் ஆயிடுச்சா, நான் வேணா ஓபன் பண்ணுவேன் ஐரிஸ் வரா. நம்ம ஹீரோ டக்குனு கதவை திறக்குவோம். அவங்க எல்லாரும் உள்ள வளராங்க. இப்ப இவங்க எல்லாருமே கிங்க போய் மீட் பண்றாங்க. நீ செஞ்ச வீர சாகசத்துக்கு நான் உனக்கு ஹீரோங்கிற டைட்டில் கொடுத்திருப்பேன், ஆனா அதுல எல்லாம் உனக்கு விருப்பம் இல்லன்னு தெரியும் மேடியஸ் அப்படின்னு அரசர் சொல்லவும், நீங்க கரெக்டான டைமிங்க்கு எனக்கு அந்த ஸ்வாட கொடுத்தீங்க, நன்றி அரசி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்வாட நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்லவளா அவர் அதை திருப்பி கேட்கல. அந்த ஸ்வாட ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட் தானாவே உடஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ட்ரெஷரி ரூம்ல ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா போய் எடுத்துக்கோ அப்படின்னு அரசர் சொல்லவும், நான் போய் எடுத்துக்கிறேன், அங்க இருக்கிற ஐட்டம் எடுத்து வித்தா காசு கிடைக்கும், காசுனா என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி ஆல்மா காமெடி பண்றா. எனக்கு நிறைய சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் சொல்லுவா. அரசர் சிரிச்சுக்கிட்டே சரி உங்க விருப்பப்படி பண்ணுங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ட்ரெஷரி ரூம்குள்ள போய் பார்த்துட்டு இங்க இருக்கிறதுல ஒர்த்தா எதுவுமே இல்ல, லோரி கூட இங்க இருக்கிற வெப்பன்ஸை விட கிரேட்டான வெப்பன்ஸை கிரியேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஐரிஸோட தலையில ஒரு ஆரோ குத்தி இருக்கு. என்ன ஆரோ நம்ம ஹீரோ போய் பாக்குறான். அது ஒரு அடமாண்டியம்ல செஞ்சது. இது ஆல்மாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது கூடவே சேர்த்து ஒரு அடமாண்டியம் போவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இது கூடவே சேர்த்து ஏதாச்சும் போ வந்துச்சான்னு கேட்கறான். அவர் லிஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா வந்துச்சு, அது ரொம்ப துருப்பிடிச்சிருந்ததுனால அதை ஒரு ஸ்கிராப் கம்பெனி கிட்ட கொடுத்துட்டோம்னு சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்கிராப் கம்பெனிக்கு போய் பாக்குறான். கிட்டத்தட்ட அது ஒரு பழைய இரும்பு கடை மாதிரி தான் இருக்கிறதுலயே, இதுதான் பெரிய ஸ்கிராப் கம்பெனி, இன்னுமா அவங்க அதை வச்சிருப்பாங்க அப்படின்னு ஆல்மா கேக்குறா. அவங்க அதை மெட்டலா மாத்தி வச்சிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு அதை பத்தி விசாரிக்கும் போது, ஆமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பார்த்தா அதை ஒரு கீ கியூப் ஷேப்ல மாத்தி வச்சிருக்காங்க, அது என்ன வகை மெட்டல்னு எங்களுக்கு தெரியல, அதனால நாங்க அதை ஒரு கீ இப்படி கியூபா மாத்தி வச்சிட்டோம் அப்படின்னு கடைக்கார் சொல்றாரு. கிங்டமோட நாலேஜ் நான் அட்வான்ஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அடமாண்டியமோட வேல்யூ இவங்களுக்கு தெரியல, இது நான் எதிர்பார்த்ததுதான், இவங்க கிட்ட இருக்கிற மத்த கியூப்ஸோ வேல்யூபிளா இருக்கும்னு சொல்லி மொத்தத்தையும் நான் வாங்கிடுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப நல்லது, நாங்க உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்றோம் அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. ஐரிஸ்க்கு ஒரு கிறிஸ்டல் ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதை வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஓ ஆமா, டிராகன்ஸ்க்கு பளபளக்கிற பொருள்னா ரொம்பவும் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி அதை வாங்கி தரேன், அவளுக்கு வாங்கி கொடுக்குறான். அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒன்னு வாங்கி கொடுக்குறேன், உனக்கு இது தோணலையா அப்படின்னு ஆல்மா கேட்கவும், நம்ம ஹீரோ லோரியை பாக்குறான். உடனே அவ வெக்கப்படுறா. சரி நான் லோரிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நீ அதை வெறுமன கிறிஸ்டலா கொடுக்காத, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்மா நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சீக்ரெட் சொல்றா. நம்ம ஹீரோவை இப்போ ஒரு கிறிஸ்டலை வாங்கிடுறான். இப்போ இவங்க ஹெட் மாஸ்டர் இவங்களை பாக்குறதுக்காக வராங்க, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அவர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. வா மேட்டியஸ், இந்த கிங்டம் கோனோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி அந்த நைட் சொல்லவும், ஆமா யார் இவரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இவர் தான் கேப்டன் ஆஃப் தி நைட்ஸ் ஆர்டர், நீ கூட இவரை தோக்கடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி லோரி சொல்றா. சாகல் எம்பர்ல ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டு நாங்க போனா அந்த இடத்துல தான் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த நைட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சாதாரண மரத்துண்டுகள் வச்சு தான் கிரியேட் பண்ணிருக்காங்க, பட் இதோட டியூரபிலிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு, இது ஹியூமன் லைஃப் ஃபோர்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா ஹியூமன்ஸை கொலை பண்ணி அதை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேக்குறாங்க. இல்ல அந்த லெவலுக்கு இது ஒர்த் இல்ல, ஹியூமன் லைஃப் ஃபோர்ஸ் இதுக்கு கொஞ்சம் இருந்தா போதும், ஹியூமன்ஸை
கண்ட்ரோல் பண்ணி தான் இதை பண்றாங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னா இதுக்கு டீமன்ஸ் தானே காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேட்டியஸ், இந்த கிங்டம் இல்ல இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு திரும்பவும் உன்னோட உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த நைட் சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப நைட் ஆகுது. மேடி என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னா லோரி கேட்டுட்டு பின்னாடி என்ன மறைச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறா. லோரி கண்ண மூடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவ பக்கத்துல நெருங்கவோ லோரி கொஞ்சம் வெக்கப்படுறா. இப்ப கண்ண தர லோரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா அவளுக்கு ஒரு பென்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அந்த கடையில உனக்கும் இந்த கிறிஸ்டல் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆல்மா தான் அதை பென்டென்டா கிரியேட் பண்றதுக்கு ஐடியா கொடுத்தா. உனக்கு பிடிக்கலன்னா நீ இதை போடணும்னு அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். இப்ப லாஸ்ட் எபிசோடுங்கிறதுனால அப்படியே ஒரு சாங்க போட்டு விடுறாங்க. உடன் பப்பட்ஸை வச்சு சண்டை போடுற அந்த சேக்கியோல் எம்பையர்ல இருக்கிற டீமனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவா ஆளுங்களும் போறாங்க. சாகேல் எம்பையரை கண்ட்ரோல் பண்ற அந்த டீமன் பவர்ஃபுல்லா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்மாவும் லோரியோ கேக்குறா. சாகிறதுக்கு முன்னாடி ஜார்டியஸ், நான் ஒருத்த மட்டும் ஏன்ஷியன் டீமன் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இதுவும் அந்த ஏன்ஷியன் டீமன்ல ஒன்னா இருக்கலாம், ஆனா எந்த டீமனா இருந்தாலும் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அவ்வளவுதான், இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். நம்ம ஹீரோக்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏன்ஷியன் டீமன்ஸ் எல்லாம் இருக்கு. சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா அது இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.